அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் அவர்களுடைய தாய் காவியம் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு மாதமும் பார்த்து கொண்டு வருகின்றோம். தோழர் வசந்த் அவர்கள் சொன்னது போல இது நிறைவு பகுதி. 47வது அத்தியாயம். 46 அத்தியாயங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். மொத்தம் 51 அத்தியாயங்கள் இருக்கின்றன இந்த தாய் காவியத்தில். நாம சென்ற மாதம், அதாவது சென்ற மாதம்னா அதுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். தண்டனையை நினைத்து தாய் பயப்படவில்லை. அதாவது ஆண்ட்ரி பாவேல் இவர்களுடைய வழக்கு விசாரணைக்கு வருகிறது என்று சிஜோவ் அப்படின்றவர் சொல்றார். அவர் கொஞ்சம் வயதானவர். அவருடைய மகனும் கைதாகி இருக்கின்றான். அப்ப சொல்கின்ற பொழுது தாய் சொல்கிறாள், நான் தண்டனையை நினைத்து பயப்படவில்லை, ஆனால் விசாரணையை நினைத்துத்தான் பயப்படுகிறேன். இந்த ஒரு வாக்கியத்தில் நமக்கு பல்வேறு பொருள் விளங்கும். அதாவது விசாரணை என்பது எப்படி ஒரு கண்மூடித்தனமாக இருக்கும் அல்லது கண் துடைப்பாக இருக்கும். ஏன்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கையாட்கள் தான் நீதித்துறையில இருக்கிறார்கள் அப்படின்ற பொழுது, இந்த போராளிகளுக்கு, அதிகாரத்தை எதிர்த்து போராடக்கூடியவர்களுக்கு, அரசாங்கத்தை எதிர்த்து போராடக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட நீதி கிடைத்து விட முடியும் அப்படின்னு பல நுட்பமான பொருளை அந்த ஒற்றை வாக்கியம் விளக்குவதாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். 47வது அத்தியாயத்தை பார்க்கலாம். நிலோவ்னா தாய் அப்படின்ற அந்த ஒரு கதாபாத்திரம் மக்களிடையே மிகப்பெரிய அளவுக்கு பிரபலமாகறாங்க. ஒன்று, அவர்கள் பாவேலினுடைய தாய் என்ற ஒரு நிலை. அதை தாண்டி அந்த அம்மா அந்த இயக்கத்திற்கு செய்யக்கூடிய பல்வேறு செயல்களையும் நாம பார்த்தோம். அவங்க அந்த துண்டறிக்கைகள் விநியோகிப்பதாக இருக்கட்டும், அதே போல நிக்கோலாயின் வீட்டிற்கு வந்து, அதாவது ஆசிரியர் நிக்கோலாயின் வீட்டிற்கு வந்து தங்கி அவர்கள் சோபியா அந்த நிக்கோலாயின் சகோதரியோடு அவர்கள் சென்ற அந்த துண்டறிக்கைகளை அச்சிட்டு அந்த உழவர்கள் போராட்டத்திற்கு துணை புரிந்ததாக இருக்கட்டும், இப்படி நிறைய செயல்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டே வருகின்றார்கள். அப்போ அங்க இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர்கள் எல்லாம் கூட, அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர்கள் எல்லாம் கூட தாய் நிலோவ்னாவை வணங்குகிறார்களாம். தொழிலாள வர்க்கத்தினர் அந்த அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் கேட்கக்கூடிய, எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தீர்ப்பு வரப்போகிறதோ, எவ்வளவு கால பிரிவு இருக்குமோ, இப்படியெல்லாம் ஏராளமான கேள்விகள் அவர் முன் வைக்கப்படுகின்றது. அந்த கேள்விகள் எல்லாம் இதய தராசில் எடைக்கற்களாய் இறங்கின. தாயினுடைய இதய தராசில் எடைக்கற்களாய் இறங்கின அப்படின்னு கலைஞர் வந்து அந்த இடத்துல எழுதுறார். அப்ப அந்த இடத்துலயே நமக்கு புரிந்து விடுகிறது. அடுத்தது வந்து அந்த வழக்கு விசாரணை வரப்போகிறது. ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு நீதிமன்றம் எப்படி இருக்கும். அந்த இடத்துல தராசு, அந்த எடைக்கற்கள் போன்ற அந்த அமைப்பெல்லாம் அந்த இடத்துல இருக்கும் இல்லையா? அதை கோடிட்டு காட்டுவதாக கலைஞர் அவர்களுடைய அந்த வரிகள் இருக்கின்றன. அவளுக்கு வந்து அதை நினைக்க நினைக்க அவளுடைய இரத்த அழுத்தம் மிகுகின்றது என்று கலைஞர் எழுதுகின்றார். ஆனால் தன்னை நிதானப்படுத்திக் கொள்கின்றாள். நீதிமன்றத்தில் குறித்த நேரத்திற்கு இருக்க வேண்டும் என்ற அந்த கவலை அவளுக்கு இருக்கின்றது. அந்த நாள் வருகின்றது, விசாரணை நாள் வருகின்றது. மன்றத்து அரங்கிலும் மற்றும் தாழ்வார வளாகத்திலும் மக்கள் நிறைந்திருக்கின்றார்கள். அன்னை, அதாவது தாய் நிலோவ்னா மீது அவர்கள் பார்வை படுகின்றது. ஆனால் நிலோவ்னா எதை பற்றியும் கவனிக்காமல் அமைதியாக சென்று அந்த அரங்கிற்குள் அமர்கின்றாள். சிஜோவ் ஏற்கனவே அங்க வந்திருக்கிறாரு. தன்னுடைய அருகில் தாய் நிலோவ்னாவை அழைத்து அமரச் சொல்கின்றார். அப்போ அங்க பக்கத்துல இருந்த ஒரு பெண்மணி, அவ வந்து ரொம்ப கோபத்தோட தாய்கிட்ட பேசுறா. என்ன சொல்றான்னா, என்னுடைய மகன் கிரீஷாவை உன் மகன் பாவேல் தான் இந்த இயக்கத்தில் இழுத்து விட்டு விட்டான் அப்படின்னு கோபமா சொல்றா. அப்ப சிஜோவ் சொல்றாரு, அந்த பெண்ணினுடைய பெயர் நடாலியா. நடாலியா, நீ கொஞ்சம் வாயை மூடு அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த தாய் அந்த பெண் பேசியதை எல்லாம் கேட்டுக்கொள்ளாமல் அலட்சியப்படுத்தி விட்டு அந்த அரங்கை சுற்றி பார்க்கின்றார். இந்த இடத்துல கலைஞர் ரொம்ப அற்புதமாக அந்த அரங்கு எப்படி அமைந்திருக்கின்றது, அந்த நீதிமன்ற வளாகம் எப்படி இருக்கின்றது என்பதை தன்னுடைய வரிகளில் எழுதுகிறார். இமைகளின் துடிப்போடு இதய துடிப்பு போட்டியிட ஏக ஆடம்பரம் மலிந்த நீதியரங்கமும் மிரட்டியது அவளை. நீதியரங்கம் ஆடம்பரமாக இருக்கிறது.
எப்பொழுதுமே நீதி அரங்கம் என்பது கொஞ்சம் எளிமையாக இருந்தால்தான், அ ஏன்னா எளிய மக்கள் தங்களுடைய தீர்ப்புகளுக்காக, தங்களுடைய வழக்குகளுக்காக போகும்பொழுது, அந்த ஆடம்பரமா இருந்தா அவங்க கொஞ்சம் மிரண்டுருவாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து அந்த ஆடம்பரம்னு சொல்லும் பொழுதே, அது அந்த இடத்தில் எளிய மக்களுக்கான தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அரங்கின் மத்தியில் அலங்கார தங்கமுலாம் சட்டம் அமைத்திட்ட ஜார் அரசனின் ஆள் உயர சித்திரம் வரையப்பட்டிருந்தது. அதன் இருபுறமும் செக்கச் சிவந்த பட்டுத் திரைகள் பளபளத்தன. அவற்றையொட்டித்தான் அரங்கின் நடுவில் அந்த கைதி கூண்டு. படத்துக்கு முன்னால் பச்சை துணி மூடிய பெரிய மேஜை. இடம் போதாத அளவுக்கு அதைச் சுற்றி எழிலார் இருக்கைகள். அப்படியே அழகா காட்சிப்படுத்துறாரு. ஒரு பழைய திரைப்படத்த நீங்க நினைத்துக் கொள்ளலாம். பழைய திரைப்படத்துல வந்து வரக்கூடிய அந்த காட்சிகள். ஏதாவது நம்ம உங்களுக்கு அந்த படம் பேர் சிவந்த மண் என்று நினைக்கின்றேன். சிவந்த மண் சிவாஜி நடிச்சிருப்பார். அந்த படத்துல வந்து ஒரு அ ஒரு ராணி, அந்த ராணி வந்து ஒரு ராஜ்யத்தினுடைய ராணியாக இருப்பாள். அவள தான் வந்து இவரு விரும்புவாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றம் கிட்டத்தட்ட இந்த அமைப்புல தான் இருக்கும். எனக்கு அது படிக்கும்பொழுது அதுதான் நினைவுக்கு வந்தது. ஏன்னா ஒரு அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் எப்படி இருக்கும்? ஒரு ஆடம்பரமாக இருக்கும். அங்க வந்து அந்த பச்சை துணி போட்டிருக்கும். அத வந்து துணி மூடிய பெரிய மேஜை இருக்கும். எழிலார் இருக்கைகள். அதுதான் மிக முக்கியம். இருக்கைகள் கூட அந்த நீதிபதிகளுக்கு அல்லது அங்க வந்து அ தீர்ப்பை வந்து அந்த ஜூரி இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு போடப்பட்ட அந்த இருக்கைகள்லாம் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கின்றது. அப்புறம் அந்த சேவகர்கள் இருக்கிறார்கள். நாம வந்து இன்னைக்கு நீதிமன்றத்துல கூட பார்ப்போம். அந்த குரல் கொடுத்துக்கிட்டே வருவாங்க இல்லையா? அந்த சேவகர்கள். அவங்க என்ன நிறத்தில் உடை அணிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது, பச்சை உடுப்புகளில் தங்க நிற பொத்தான்கள் அணிந்த நீதிமன்ற சேவகர்கள் நின்று கொண்டும், சென்று கொண்டும் இருந்தனர். பாவேல் வந்து நிற்கப் போகும் கைதி கூண்டையே பார்வையால் விழுங்கிக் கொண்டிருந்தாள் தாய். அப்போ அந்த இடத்துல ஒரு உவமை கொண்டு வர்றார். ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். ஆனா கலைஞர் எழுதுறாரு. அந்த நீதி கூண்டு தாய்க்கு எப்படி தெரிந்தது அப்படின்னா, குழந்தையாக அவனை இட்டு தாலாட்டி கொஞ்சிய தொட்டில் போலவே அந்த கூண்டு ஆடிக்கொண்டிருந்தது. அவள் நினைவு 4 கால் பாய்ச்சலில் பின்னோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. ஆம், அப்படித்தான் தோன்றியது அவள் கண்ணுக்கும் நெஞ்ச புண்ணுக்கும். உயிரணைய பாவேல் அன்று ஊஞ்சலாடினான் தாயிட்ட தொட்டிலில். இன்றவன் உயிரே ஊசலாடுகிறது ஜாரின் நீதிமன்ற தராசு தட்டினில். கலைஞருடைய அந்த சொல்லாட்சி அதுதான் இந்த இடத்துல நம்மை வியக்க வைக்கின்றது. ஒரு நீதிமன்ற கூண்டு. ஆனா ஒரு தாய் பார்க்கின்றாள். அவளுக்கு என்ன நினைவுக்கு வருகிறது அப்படின்னு ஒரு தாயினுடைய இடத்திலிருந்து கலைஞர் யோசித்து அதை வரிகளில் கொண்டு வந்தது அந்த இடத்துல ரொம்ப சிறப்பா அமைந்திருக்கிறது. அப்போ சொல்றாரு, ஊளையிடுவது போல ஓர் உரத்த குரல் எழுந்துயர்ந்து தாழ்ந்தது. ஊமைகளாய் ஒருமித்து அனைவரும் எழுந்து நிற்க தாயும் நின்றாள். கதவொன்று அகலமாகத் திறந்தது இடப்புறமாக. கண்ணாடி மூக்கில் தொங்கிட கிழட்டு நீதிபதி முன்னே வந்தார். இத கூட நம்மால கற்பனை பண்ணி பார்க்க முடியும். அந்த அ பிரிட்டிஷ் ஆட்சி இருந்த பொழுதெல்லாம், அந்த நீதிபதிகள் எல்லாம் இப்படிதான் நம்ம படத்துல பார்த்திருப்போம் இல்லையா? அந்த மூக்கு கண்ணாடி மூக்கு கிட்ட வரா போல அவங்க அணிந்திருப்பார்கள். கழுத்தே இல்லாதது போன்ற உடை அணிந்திருந்த அவரை கொழுத்து திரண்ட மனிதன் ஒருவன் கைபிடித்து மேலேற்றிட, தங்க நிற பட்டை வைத்து தைத்த உத்தியோக உடையணிந்த மூவர் அங்கு அவருக்கு பின்னால் சாதாரண உடையணிந்த மூவர். எங்கும் நிசப்தம் நிலவிடும் சூழலில் கிழட்டு நீதிபதியை சுற்றி வாளேந்தி வந்தனர். தாளேந்தா குறையாக தங்க ஆசனத்தில் அமர வைத்து அடக்க ஒடுக்கமாய் நின்றனர். தாயும் சிஜோவின் கையை பற்றியவாறு இருக்கையில் அமர்ந்தாள். அந்த அந்த சூழல சொல்றார். அந்த ஓங்கி ஒலித்த குரல் நமக்கு தெரியும். நீதிபதி வருவதற்கு முன்னால ஒரு குரல் வந்து ஒலிக்கும். அமைதியாக இருங்க அப்படின்னு ஒரு குரல் ஒலிக்கும். அப்ப அந்த நீதிபதி வராரு. அவர் எப்படி உடை அணிந்திருந்தார்? அவருடைய மூக்கு கண்ணாடி எப்படி இருந்தது? அவரை எப்படி மேலே ஏற்றி அமர வைக்கின்றார்கள்? அவரை சுற்றி இன்னும் சிலர் இருந்தாங்க. அப்படின்ற அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். கிழட்டு நீதிபதி மேசையை நோக்கி தலை குனிந்தபடி கீழ் உதடு மட்டும் அசைந்தவாறு ஏதோ சொன்னார். ஆவணத்திலிருந்து கண்களை அவசரமாக பிடுங்கிக் கொண்டு அவர்களை கொண்டு வரலாம் என்று வழுக்கை ஆசாமி ஆணையிட்டான். இதுல நிறைய நீதிபதிகள் இருக்காங்க. அததான் அவர் ஒவ்வொரு பெயராக சொல்கின்றார். அப்ப கட்டளை பிறந்தவுடன் கைதிக்கு கூண்டுக்கு பின்புறம் கதவு திறந்தது. கையில் ஒரு வாளை பிடித்தபடி அதை சற்று சாய்வாக தோளில் வைத்துக் கொண்டு அசைந்தாடும் ரதம் போல் ஒரு சிப்பாய் முன்னால் வந்தான்.
நீங்க அந்த தவாலி நடக்கிறத பார்த்திருப்பீங்க. அந்த கையில ஒரு கோல் இருக்கும். அது ஒரு மாரி சாய்வா தான் பிடிச்சிருப்பாங்க. ஆங்கிலத்துல வந்து ஸ்லாண்டிங்கா தான் பிடிச்சிருப்பாங்க. நடந்து வருவாங்க. வந்தான். அவனைத் தொடர்ந்து பாவேல், ஆண்ட்ரி, பியோடர் மாஜின், குசேவ் சகோதரர்கள், சமோஸ்லோவ், புகின், சோமோவ் இவங்க எல்லாம் பாவேலோடும் ஆண்ட்ரியோடும் கைதான அந்த இயக்கத்து தோழர்கள் அனைவருமே வருகின்றார்கள். அவர்கள் எல்லாம் வந்து அந்த கூண்டுக்கு வெளியே நிற்கின்றார்கள். அப்ப தளிர் புன்னகை ஒன்று புரிந்தான் தாயை பார்த்து பாவேல் அப்படின்னு கலைஞர் அந்த இடத்துல எழுதுறார். அப்ப ஆண்ட்ரி என்ன பண்றான்னா, தலையை தாழ்த்தியும் உயர்த்தியும் தடந்தோள் குலுக்கியும் தைரியமாக இருப்பதை அறிவித்து தளர்ச்சி அடையக்கூடாது என்பதை உணர்த்தினான் ஆண்ட்ரி. அவனும் தாயை பார்க்கறான். அப்ப அம்மாவை பார்க்கும்போது அந்த தலையை ஆட்டி தடந்தோள் உயர்த்தி ஒன்றும் கவலைப்படாத தைரியமா இருன்றத தன்னுடைய உடல் மொழியால் தெரிவிக்கின்றான். அந்த உடல் மொழியை கலைஞர் அவர்கள் அந்த வரிகளில் வடித்திருப்பதுதான் ரொம்ப அருமை. அதை நம்மால கற்பனை பண்ண முடியும். நம்ம பொதுவா சொல்லுவோம்ல, ரொம்ப தொலைவுல இருக்கிறாங்க ஒருத்தர், ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. அவங்க என்ன பிரச்சனைன்னு பார்வையால கேட்கும்போது, ஒண்ணும் இல்ல அப்படின்னு அந்த தோள வந்து குலுக்கி நாம சொல்லுவோம். தைரியமா இருன்னு. அத வந்து இவ்வளவு அழகா காட்சிப்படுத்த முடியும் என்பதை கலைஞருடைய அந்த வரிகளை படிக்கின்ற பொழுது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப வந்து கிழட்டு நீதிபதி தான் மூத்த நீதிபதி என்றால், அவர் அருகில் உழக்கு போல் ஒரு நீதிபதி. நெறைய அந்த பெஞ்ச் நம்ம வந்து ஆங்கிலத்துல சொல்றோம்ல, 3 பெஞ்ச், 9 பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். 9 பெஞ்ச் ஜட்ஜ், 3 பெஞ்ச் ஜட்ஜ் அப்படின்னு. அப்ப இவர் வந்து சொல்றாரு, ஒரு கிழட்டு நீதிபதி, அவர்தான் மூத்த நீதிபதி, சீஃப். உழக்கு போல் ஒரு நீதிபதி, குள்ளருக்கு குள்ளராக உபநீதிபதி ஒருவர், இன்னொரு பக்கத்தில் வெளுத்த முகமும் பழுத்த மீசையும் கொண்ட வேறொரு உபநீதிபதி. இதை தவிர்த்து ராணுவ மார்ஷல், நகரத்து மேயர், மாவட்ட அதிகாரி ஆகியோர் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தனர். இப்ப ஆவணம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஜரிகை அங்கி ஆசாமி வந்து திடீர்னு குரல் கொடுக்கிறானாம். நீதிபதிகள் பக்கம் நெருங்கி கொண்டு வராதீர்கள், கைதிகள் எல்லாம் ஒரு பக்கமாக நில்லுங்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப பாவேல் சொல்றான், இங்கே கைதிகளும் இல்லை, நீதிபதிகளும் இல்லை, பிடிபட்டவர்களும் பிடித்தவர்களும் தான் இருக்கிறார்கள். இதை கேட்ட உடனே பிரதம நீதிபதி அவர் கொஞ்சம் அமைதியா இருக்கிறாரு. அவர் எதிர்பார்க்கல பாவேல் இப்படி சொல்லுவான்னு. அமைதியா இருந்துட்டு சொல்றாரு, கலைஞர் எழுதுறாரு அந்த இடத்துல, பிரதம நீதிபதி சற்று அமைதியாக இருந்துவிட்டு பிறகுதான் பிரஜை வந்தவர் போல, உணர்வு வந்தவர் போல, ஓ முன்னுரை எழுதுகிறாயா அப்படின்னு கேட்கிறாராம். அதற்கு வந்து ஆண்ட்ரியை பார்த்து முதல்ல கேட்கிறார், உன்னுரை என்ன அப்படின்னு ஆண்ட்ரியை பார்த்து கேட்கிறார். ஆண்ட்ரி சொல்றான், நான் யாரையும் கொலை செய்யவில்லை, கொள்ளையடிக்கவில்லை. கொலை செய்யவும் கொள்ளையடிக்கவும் தூண்டிவிடும் இந்த வாழ்க்கை அமைப்பைத்தான் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும் என்கிறேன் அப்படின்னு ஆண்ட்ரி வந்து முதலில் தன்னுடைய அந்த அந்த வாக்குமூலத்தை தொடங்கி வைக்கின்றான். ஆண்ட்ரிக்கு அடுத்தது பியோடர் மாஜின் பக்கம் பிரதம நீதிபதி திரும்புகிறார். அப்ப பியோடர் மாஜின் அவன் சொல்றான், எனக்கு வக்காலத்து வாங்கி பேச வழக்கறிஞரும் இல்லை, நானும் எனக்காக வாதாட போவதில்லை. நான் கவிஞன், நான் சொல்கின்றேன், இந்த விசாரணையே சட்டவிரோதமானது. நீதிபதி உட்பட நீங்கள் எல்லோரும் ஜார் அரசின் செல்ல பிள்ளைகள். அது மட்டுமல்ல, செல்லரித்து போன சட்ட புத்தகங்கள். மிச்சம் மீதியை சுட்டெரித்தால் தான் இங்கே மனிதாபிமானம் மட்டுமாவது பிடி சாம்பலாக மிஞ்சும். அந்த பியோடர் மாஜின் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன்தான் அந்த தாயினுடைய அருகில் அந்த வயதானவர் அமர்ந்திருக்கிறார் அல்லவா, சிஜோ, அவருடைய மகன். உடனே அவர் கேட்கிறார், என் மகன் எப்படி பேசுறான் அப்படின்னு தாயிடம் கேட்கிறார். இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி, பியோடர் மாஜினுடைய அந்த வரிகள்ல வந்து திராவிட இயக்க வரலாறு இருக்கு. அதை படிக்கும் பொழுது நமக்கு நம்மை அறியாமல் தந்தை பெரியார் நினைவுக்கு வருவார். எனக்கு வக்காலத்து வாங்கி பேச வழக்கறிஞர் இல்லை, நானும் எனக்காக வாதாட போவதில்லை. ஏன்னா எல்லா போராட்டத்திலையும் நீங்க பெரியாருடைய எல்லா போராட்டங்களையும் எடுத்துக்கொண்டா அவருடைய ஸ்டேட்மெண்ட் இதுவாதான் இருக்கும், நான் எனக்காக வாதாட போறதில்லை, நீ தண்டனை கொடுத்துருக்கணுமா, நீ சட்டப்படி என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடு, அதை வந்து நான் எதிர்த்துலாம் பேச மாட்டேன், எனக்காக பெருசா நான் வாத எப்பவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் படிப்பாருன்னு நம்ம படிச்சிருக்கோம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத வந்து அவர் அந்த இடத்துல பதிவு செய்வார். அதுதான்
இந்த இடத்துல வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக அந்த வரிகள படிக்கின்ற பொழுது பெரியாருடைய அந்த வரிகள் வந்து நமக்கு நினைவுக்கு வந்தது. இப்ப நீதிமன்றங்களில் தந்தை பெரியார் அப்படின்னு திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் தொகுத்த ஒரு நூல் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்துல தந்தை பெரியார் அவர்கள் பேசிய என்னென்ன வழக்கு போடப்பட்டதோ, அந்த வழக்கில் தந்தை பெரியார் அவர்கள் எப்படி பேசினார்? அதுல வந்து என்ன தீர்ப்புகள் வந்தது? வாக்குமூலங்கள் என்ன? அதையெல்லாம் தொகுத்து ஒரு நூலா குடுத்திருக்கிறாரு. கண்டிப்பா அத வந்து படிக்க வேண்டிய ஒரு நூல் என்று தான் நான் கூறுவேன். இப்ப அந்த நூல்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி 57 நமக்கு தெரியும். ஜாதியை பாதுகாக்கும் இந்திய அரசமைப்பு சட்ட எரிப்பு போராட்டத்தை தந்தை பெரியார் அவர்கள் நடத்தினார். அப்போ ஒரு அறிக்கை வெளியிடுறாரு பெரியார். நான் 3 ஆண்டுக்கோ 10 ஆண்டுக்கோ நாடு கடத்தலுக்கோ தூக்கு தண்டனைக்கோ ஆளாக்கப்பட்டாலும் மற்றும் பிரிட்டிஷ்காரன் காங்கிரசு கிளர்ச்சியின் மீது கையாண்ட எந்தவிதமான கொடிய தீவிரமான அடக்குமுறைகளை நம்மீதும் கழகத்தின் மீதும் பிரயோகித்தாலும் கூட அவைகளுக்கு பயப்பட்டு என் லட்சியத்தையோ திட்டத்தையோ மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. இதுல இந்த வரி ரொம்ப முக்கியம். அதாவது பிரிட்டிஷ்காரன் காங்கிரஸ் கிளர்ச்சியின் மீது கையாண்ட அவன் வந்து அந்நியர், வெளியில இருந்து ஒரு நாடு வந்து நம் நாட்டின் மீது ஆட்சி செலுத்துகிறான். அப்ப இந்த நாட்டு குடிமக்கள் வந்து இரண்டாந்தர குடிமக்கள் தான் அவனுக்கு. அப்ப அவன் கையாளக்கூடிய விதம் ரொம்ப கொடூரமானதாக இருக்கும். ஆனா பெரியார் சொல்றாரு, இன்னைக்கு வந்து 48ல 47ல விடுதலை அடைகிறோம். 57ல இந்த போராட்டம். அப்ப ஐயா சொல்றாரு, அப்படியான அடக்குமுறைகளை கையாண்டாலும் கூடன்ற அந்த ஒற்றை வரிக்குள்ள அன்னைக்கு இருந்த அரசாங்கம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்மால யூகிக்க முடியும். அப்படியெல்லாம் அவங்க கையாண்டா கூட நான் வந்து என்னுடைய போராட்டத்தை கைவிட மாட்டேன். நீங்கள் 3 ஆண்டு தண்டனைக்கு பயந்து விட வேண்டியதில்லை. இத வந்து தொண்டர்கள பார்த்து சொல்றது. பயந்து விட மாட்டீர்கள். சட்டத்தை பார்த்து பயந்து விட்டதாக பெயர் வாங்காதீர்கள். ஆகவே இஷ்டப்பட்டவர்கள் தஞ்சை மாநாட்டு தீர்மானத்தை நிறைவேற்ற பெயர் கொடுங்கள் அப்படின்னு 1957 நவம்பர் 11ல அந்த அறிக்கை வெளியிடப்படுகின்றது. இன்னொன்னும் வந்து பெரியார் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நீங்க வந்து போராட்டத்துல ஈடுபடுறீங்க. உங்களுக்கு உண்மையாவே அதுல வந்து பயம் இல்ல, அச்சம் இல்லன்னா வந்து கலந்துக்கோங்க. அப்ப நீங்க கைது செய்யப்படுவீங்க இல்லையா? அப்ப நீங்க நீதிபதி கிட்ட சொல்ல வேண்டியது என்ன? அதையும் வந்து அவர் சொல்றாரு. குறிப்பா அந்த ஜாதி ஒழிப்பு போராட்டத்துல அவர் சொல்ற அந்த செய்தி, நான் ஜாதி ஒழிப்பு கிளர்ச்சிக்காரன். அவர் அறிவுறுத்துறாரு. இப்படிதான் நீங்க நீதிமன்றத்துல சொல்லணும் அப்படின்னு. நான் ஜாதி ஒழிப்பு கிளர்ச்சிக்காரன். இந்திய அரசியல் சட்டத்தில் ஜாதிக்கும் அதை உண்டாக்கிய மதத்துக்கும் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் சட்டம் தமிழர் நலனுக்காக வகுக்கப்படவும் இல்லை. அச்சட்டத்தை திருத்தக்கூடிய வசதி தமிழர்களுக்கும் இல்லை. ஆதலால் என் எதிர்ப்பை காட்டிக்கொள்ளும் அறிகுறியாக இச்சட்டத்தை கொளுத்தினேன். இப்படி கொளுத்துவதற்கு எனக்கு உரிமை உண்டு. இதனால் எந்த உயிருக்கும் எந்த பொருளுக்கும் சேதமில்லை. ஆதலால் நான் குற்றவாளி அல்ல. இந்த நீதிமன்ற நடவடிக்கையில் நான் கலந்து கொள்ள விரும்பவில்லை. நான் எதிர்வழக்காட விரும்பவில்லை. நான் குற்றவாளி என்று கருதப்பட்டால் அதற்குரிய தண்டனையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். இதுதான் நீதிமன்றத்துல நீங்க சொல்லணும். ஐயாவும் இதைதான் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் படிப்பார் எப்பவுமே. எல்லா வழக்குகளையும் நீங்க பாத்தீங்கன்னா அது தெரியும். தன்னுடைய தொண்டர்களுக்கும் அதைத்தான் அறிவுறுத்தினார். இப்ப இந்த பியோடர் மார்ஜின் சொல்லும் பொழுது எனக்கு பெரியாருடைய அந்த வரிகள் தான் நினைவுக்கு வந்தது. அதனால்தான் அதை படித்து காட்ட வேண்டும் என்று நினைத்தேன். எனக்கு வக்காலத்து வாங்க பேச வழக்கறிஞர் இல்லை. நானும் எனக்காக வாதாட போவதில்லை. நான் கவிஞன். நான் சொல்லுகிறேன், இந்த விசாரணையே சட்டவிரோதமானது. நீதிபதி உட்பட நீங்கள் எல்லோரும் ஜார் அரசின் செல்ல பிள்ளைகள் மட்டுமல்ல, செல்லரித்து போன சட்ட புத்தகங்கள். மிச்சம் மீதியை சுட்டெரித்தால்தான் இங்கே மனிதாபிமானம் மட்டுமாவது பிடி சாம்பலாக மிஞ்சும் அப்படின்னு பியோடர் மார்ஜின் சொல்றார். அதற்கு பிறகு என்ன தீர்ப்பு வரும் அப்படின்றத பத்தி நாம எதிர்பார்க்க தேவையில்லை. இவங்களுடைய அந்த முன்னோட்டத்திலேயே நமக்கு புரிந்து விடுகிறது. குற்றவாளி யார், சுமத்தப்பட்ட குற்றம் யாது, இந்த விவரப்பட்டியலே ஜார் அரசனின் அந்தப்புறத்தில் தான் தயாரிக்கப்படுகிறது அப்படின்ற அந்த வரிகளையும் கலைஞர் எழுதுறார். இதோ இந்த நீதிமன்றத்தில் பிரதம நீதிபதி ஒருவர், உப நீதிபதிகள் 9 பேர், மாவட்ட அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள், மண்ணாங்கட்டி, தெருப்புழுதிகள் எல்லாம் ஒரு நாடகம். கதையின் முடிவை இவர்கள் யாரும் எழுதப் போவதில்லை. இன்ப முடிவா துன்ப முடிவா? உச்சக்கட்ட முடிவு இரண்டில் ஒன்றாகத்தான் இருக்கும்.
அந்த முடிவை மாளிகையில் மகாராணி எழுதுவாள் அல்லது ராணியின் தோழிகளில் ஒருத்தி எழுதுவாள். இதற்கு நாம ஏன் வீணாக அலட்டிக் கொள்ள வேண்டும் என்பது போல அந்த வரிகள் வந்து தொடர்ந்து கலைஞர் எழுதி கொண்டே அதாவது அந்த தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான முன்னோட்டம் இவைகள் எல்லாம். எதுவுமே விசாரணை வந்து ஒழுங்கா நடக்க போறதில்ல. நாம என்ன குற்றம் செய்தோம் அப்படின்றது இவங்க வந்து அதை விளக்கப் போவதில்லை. நாம செஞ்சது குற்றமே இல்ல அப்படின்ற பட்சத்துல கூட நம்மை குற்றவாளிகளாக இவர்கள் கருதி கொண்டு தீர்ப்பளிக்க போகின்றார்கள். இப்படியான அந்த செய்திகள் தான் இந்த வரிகளை படிக்கின்ற பொழுது நமக்கு முன்னோட்டமாக புலப்படுகின்றது. அததான் அங்க இருக்கக்கூடிய பாவேலும் ஆண்ட்ரியும் பியோஜர் மார்ஜினும் மற்றவர்கள் எல்லோருமே அதைதான் அவர்கள் நினைத்து கொண்டு அவர்கள் பேசுகின்றார்கள். ஒரு இடத்துல எழுதுறாரு கலைஞர், தீர்ப்பு கூறுவது போல நடிப்பவர்கள் இன்று வந்துள்ள நீதிபதிகள். எவ்வளவு வந்து ஒரு நுட்பமான ஒரு சொல்லாடல். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலை நாம் பார்க்கின்றோம். இருக்கக்கூடிய நீதிபதிகள் சனாதன தர்மத்தை வந்து அவங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு நீதிமன்றத்திலேயே அது சரி அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிபதிகள்லாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நாட்டில் இந்த வரி வந்து நமக்கு இன்னும் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இல்லையா, ஐ குட் ரெசனேட் வித் திஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நல்லா புரியுது அப்படின்ற ஒரு நிலையில இன்னைக்கு நாடு இருக்கின்றது. இந்த வரிகளை படிக்கின்ற பொழுது தீர்ப்பு கூறுவது போல நடிப்பவர்கள் இன்று வந்துள்ள நீதிபதிகள்னு கலைஞர் எழுதுறாரு. நாம் இன்று இருக்கக்கூடிய நீதிபதிகள்னு கூட எடுத்துக்கலாம். தீர்ப்பு ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. இப்படிதான் நாங்க அரசமைப்பு சட்டத்தை இப்படிதான் மாத்த போறோம். ஐபிசியே மாத்திட்டாங்க. வந்து விளையாட்டுக்கு வந்து சில தோழர்கள், வழக்கறிஞர் தோழர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னாங்க, பொதுவா திரைப்படத்துல என்ன சொல்லுவோம், உங்களுக்கு இந்த வடிவேல் ஜோக்கு கூட ஒண்ணு இருக்கும். உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை நீதிபதி அவர்களே, நீங்க வந்து பார்த்து எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு வாதாடிட்டு சொல்லுவாரு வடிவேல். அப்போ இப்ப இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தோழர் சொன்னாங்க, ஐபிசியே மாத்திருக்காங்க, இந்த செக்ஷனை தூக்கி அங்க, அந்த செக்ஷனை தூக்கி இங்கன்னு போட்டிருக்காங்க. பெருசா ஒன்றும் மாறலன்னா கூட நுட்பமான சில செய்திகள் அதுக்குள்ள இருக்கு. இந்த செடிஷன், அந்த தேச துரோகம், அதெல்லாம் அந்த செக்ஷன்லாம் வந்து எப்படி அவங்க எழுதியிருக்காங்க, எப்படி அது நமக்கு எதிராக, அதாவது இந்த மக்களுக்கு எதிராகன்னா அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் சொல்றோம்ல, ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு வருது. அப்ப அதற்கு எதிராகவே இருக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம சட்ட புத்தகத்திலேயே இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் வந்து மாறி இருக்கு. அப்ப இந்த புது புது செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து வழக்கறிஞர்களுக்கும் தெரியாது, நீதிபதிக்கும் இப்ப தெரிய போறது இல்ல. அப்ப நாம வழக்காடும் போது எப்படி சொல்லணும், எனக்கும் ஒண்ணும் தெரியாததுல உங்களுக்கும் எதுவும் தெரியாது, ஏதோ பார்த்து நீங்க தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்லணும் அப்படின்னு போகிற போக்குல இந்த மாறி இருக்கக்கூடிய சட்டத்தை பற்றி எல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை இந்த வரிகளை நாம் படிக்கின்ற பொழுது நம்மால வந்து உணர்ந்து கொள்ள முடியும். சாதாரண வழக்குகளாய் இருந்தால் சக்கரவர்த்தி வரையில் போகாது. அரசாங்கத்தின் கொள்கை என்ன? மக்களை மக்களாக மதிப்பதில்லை, அந்த கொள்கை வளையத்துக்குள் கூட்டி கழித்து பார்த்து சிறையில் பூட்டி வைப்பது என்று தண்டனை தருவதெல்லாம் மாவட்டத்துக்கும் குறைவான அந்தஸ்துடைய அதிகாரிகள் தான். எவ்வளவு ஒரு நுட்பமா மார்க்சிம் கார்கியினுடைய அந்த தாய் காவியம், அவர் வந்து கார்கி வந்து சொல்லுவாரு, இட் வாஸ் நாட் மை சக்சஸ்ஃபுல் நாவல். அதாவது மற்ற நாவல்கள் அவர் நெடுங்கதைகள் எழுதி அது கமர்ஷியல் சக்சஸா இருந்த அளவுக்கு கூட இந்த நாவல் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் நாவல் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இதுதான் உலக மொழிகள் பலவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டது. அவர் எந்த அடிப்படையில வந்து இது அந்த அளவுக்கு வெற்றிகரமான நெடுங்கதை இல்லை அப்படின்னு சொன்னாருன்னா, அந்த அளவுக்கு அவர் எழுதின காலத்துல எல்லாரும் அதை படித்திருக்க மாட்டார்கள், அல்லது அதை உள்வாங்கியது ரொம்ப குறைவா இருக்கலாம். ஆனா அதற்கு பிறகான காலகட்டங்களில் அது பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகிறது. அப்புறம்தான் கலைஞர் அவர்கள் அத கவிதை நடையில எழுதுறார். அப்போ இந்த ஒரு நுட்பமான ஒரு நெடுங்கதை அது. அதில் இருக்கக்கூடிய அந்த செய்திகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் பொருந்தி போகின்றது அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். பூட்டி வைப்பதென்று தண்டனை தருவதெல்லாம் யார் தராங்க? மாவட்டத்துக்கும் குறைவான அந்தஸ்துடைய அதிகாரிகள் தான். அதனால்தான் வழக்காவது வாதமாவது எதுவுமே தேவையில்லை அப்படின்னு என்னுடைய மகன் பியோடர் கூறிவிட்டான் அப்படின்னு அந்த தந்தை சொல்றார். தாய் நிலோப்னா பக்கத்தில் இருக்கக்கூடியவர் அவர் சொல்கிறார், ஏன் என் மகன் வந்து இந்த வழக்கு வேண்டாம், விசாரணை வேண்டாம்னு சொல்றான்னா இதுதான் காரணம்.
இவங்க தீர்ப்பெல்லாம் முன்னாடியே எழுதி வைத்து விடுகின்றார்கள். இப்படி அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு அறிவிப்பு வருகிறது. என்ன அறிவிப்பு என்று சொன்னால், நீதிமன்றத்துக்கு 1/2 மணி நேரம் இடைவேளை. குற்றவாளிகள் வாக்குமூலம் பிறகு தீர்ப்பு மாலையில் அப்படின்ற அறிவிப்பு வருகிறது. 47வது அத்தியாயம் இத்துடன் நிறைவடைகின்றது. 48வது அத்தியாயம். இப்ப இடைவேளை முடிந்து விடுகிறது. சிஜோவும் தாயும் நீதிமன்றத்தினுடைய அந்த வளாகத்து தேநீர் விடுதியில் அவர்கள் ஏதோ கொஞ்சம் தேநீர் குடித்துவிட்டு அரங்கத்திற்குள் வந்து அமர்கிறார்கள். ஒரே நிமிடம், மன்னிக்கணும். சிஜோ வந்து ஏதோ முணுமுணுக்கிறார். அப்ப தாய் வந்து கேட்கிறாள், என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், மக்கள் மகா முட்டாள்கள். அப்ப வந்து தாய் சொல்றா, அவங்க என்ன செய்வாங்க பாவம், நம்முடைய பணி போதாது. அதற்கு வந்து சிஜோவ் சொல்றாரு, அவங்க ஈர விறகாய் இருக்கிறார்கள் அப்படின்னு. விறகென்ன, கரியாய் இருந்தால் கூட ஈரமாயிருப்பின் காய வைத்து உலர்த்தினால்தான் எரிப்பதற்கு உதவும். இனியும் மக்கள் மன்ற பணி ஏராளம் இருக்கிறது நமக்கு அப்படின்னு தாய் சொல்வதாக. இந்த இடத்துல வந்து தாயினுடைய அந்த கதாபாத்திரம் எப்படி வளர்ந்து வருகிறது அப்படின்றதுதான் இந்த நாவலினுடைய முழு சாரமே அதுதான். ஒரு குடிகாரனுடைய மனைவியாக இருக்கின்றார். கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய மகனினுடைய அந்த இயக்கத்தை பற்றி புரிந்து கொள்கின்றார். அந்த இயக்கத்தை பற்றி புரிந்து கொண்டு அவர் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள் ஒவ்வொன்றும். அப்ப இந்த இடத்துல கூட அந்த அம்மாவினுடைய அரசியல் அறிவு எப்படி வளர்ந்திருக்கிறது அப்படின்றதுதான் கலைஞர் அவர்கள் கோடிட்டு காட்டுகின்றார். ஈர விறகாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா மக்களை மட்டும் குறை சொல்லாதீங்க, நம்முடைய பணி அதுல இருக்கு, இன்னும் அதிகமா இருக்கு. விறகு மட்டும் இல்ல, கரியாவே இருந்தா கூட அது வந்து நீங்க உலர்த்தணும். உலர்த்தக்கூடிய பணி நம்முடையது. அதை செய்யாமல் மக்களை வந்து குறை சொல்லி என்ன ஆக போகிறது அப்படின்ற அந்த ஒரு வரிகள் அந்த தாயினுடைய முதிர்ச்சியை காட்டுகின்றது. அந்த போராட்ட களத்தில் அவர் எப்படி தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை காட்டுகின்றது. அப்படியே அவங்க பேசிக்கொண்டே வருகிறார்கள். அப்ப வந்து வழக்கு மீண்டும் தொடங்குகின்றது. அரசாங்க வக்கீல், அவர் வழக்கறிஞர் வந்து எழுந்து நிற்கிறார். அவர் சொல்கின்றார், குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் குறுகிய நோக்கமுடையவர்கள், ஆட்சியை கவிழ்க்க முனைபவர்கள், அமைதியை கெடுப்பவர்கள், அமளிக்கு வித்திடுபவர்கள் என்ற பொதுவான விமர்சனமாக அமைந்தது அந்த வாதம். புகார் அளவிலே கூட குறிப்பிடவில்லை எதையும். அந்த வாதத்தில் எந்த கெடுதியும் இல்லை என தாய் கருதுகின்றார். அதாவது அவர் சொல்றாரு, காற்றை பிடித்து விளையாட பிள்ளைகள் முயற்சிப்பது போல அந்த கைதிகள் மீது குற்றங்களை சுமத்தி வாதிட முனைந்து தோற்றனர். அது வந்து கலைஞர் அவர்களுடைய அந்த உவமை. எப்படி வந்து குழந்தைகள் காற்றை பிடிக்க முடியாது, ஆனா குழந்தைகள் வந்து காற்றை பிடித்து விளையாட முயற்சிப்பதை போல, குற்றமே இல்லை இவங்க மேல, என்ன குற்றம் செய்தார்கள் அவர்கள், ஆனா அவர்களை பிடித்து கொண்டு வந்து குற்றங்களை சுமத்தி அதற்கு வந்து அரசாங்க வழக்கறிஞர் வாதாடுகின்றார். கைகளை வீசியும் உயர்த்தி காட்டியும் கவர்ச்சிகரமாக பேசியும் மேஜையை குத்தியும் கவைக்குதவவில்லை எதுவும். நீதிபதிகள் நெற்றி சுளித்தனர், நெருப்பு கக்கினர் கண்களில். அரசாங்க வழக்கறிஞர் அவர் வந்து இவங்க மேல இந்த குற்றம் இருக்குன்னு நிறுவ முயற்சிக்கிறார். ஆனா எந்த முகாந்திரமே இல்ல, பிரைமா ஃபேசியே இல்ல அந்த வழக்குல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்க வந்து குற்றம் சாட்டுவீங்க? தண்டனை வழங்குவதற்கு தக்க வாதங்கள் இல்லையே அப்படின்னு நீதிபதிகள் கூட என்ன குறிப்பு எழுதுறதுன்னு தெரியாம முழிக்கிறாங்களாம். கலைஞர் அவருடைய வரிகள்ல தான் எழுதுறாரு, என்ன குறிப்பு எழுதுறது, ஏதாவது இருக்கணும்ல, முகாந்திரம் இருக்கணும்ல அப்படின்னு. குறிப்பெழுதி வைக்காவிடில் என்ன, குற்றம் நிரூபிக்கப்படாவிடில் என்ன, தீர்ப்பு எழுதும் உரிமை தம்மிடம் தானே உள்ளது என்று திருப்தி மட்டுமே நீதி தேவர்களுக்கு நிம்மதி வழங்கியது. அதனால்தான் அழைத்தனர் குற்றம் சாட்ட பெற்றோர் பேசட்டும் என்று. இப்போ அடுத்தது பாவேல் இவங்கெல்லாம் வந்து பேச போறாங்க. இப்ப இந்த வரிகள் வந்து படிக்கின்ற பொழுது பேரறிஞர் அண்ணாவினுடைய நீதிதேவன் மயக்கம் நாம படிச்சிருப்போம். அந்த நீதிதேவன் மயக்கத்தினுடைய அந்த சாரம் வந்து என்ன அப்படின்றது உங்களில் பலருக்கு தெரியும். ராவணனை வந்து அந்த ராவணனை விசாரணைக்கு அழைப்பார்கள். ராவணன் தான் அந்த இடத்துல வந்து வழக்கையே நடத்துவான். கம்பரை அழைத்து கம்பர் வந்து ராவணனை என்ன சொல்லியிருப்பாரு, இரக்கம் என்னும் பொருளிலா அரக்கன் அப்படின்னு கம்பராமாயணத்துல ஒரு வரி வரும்.
நான் வந்து அரக்கன். இரக்கம் எனும் பொருளிலா அரக்கன் என்ன சொல்லியிருக்கிறேன்ட்டு ராவணன் சொல்லுவான். இந்த இரக்கம் என்பது கூட இட்ஸ் a வெரி சப்ஜெக்டிவ் டெர்ம். இரக்கம் வந்து எல்லா நிலைகளிலும் எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரியாக வெளிப்படுவது கிடையாது. அது ரொம்ப நுட்பமா பேரறிஞர் அண்ணா அதை அமைத்திருப்பார். வாழக்கூடிய சூழலுக்கு ஏற்ப அந்த இரக்கம் மாறிக்கொண்டே இருக்கும். அம் ஒவ்வொரு நேரத்திலும் அந்த இரக்கம் மாறும் அப்படின்றதுக்கு நிறைய புராணங்கள்ல இருந்தே எடுத்துக்காட்டு ராவணன் காட்டுவதாக அந்த நீதிதேவன் மயக்கத்துல இருக்கும். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா அகலிகை. அவ வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு தன்னுடைய தோழி கிட்ட உரையாடிட்டு இருப்பா. என்ன உரையாடல் அப்படின்னா, இந்த ராமனால தான் நான் வந்து அவனுடைய இரக்கத்தால தான் எனக்கு விமோச்சனம் கிடைத்தது. அந்த புராண கதை நமக்கு தெரியும். அவ கல்லா இருப்பா. ராமன் வந்து அவனுடைய கால் பட்டவுடன் மீண்டும் பெண்ணுருவம் கொள்வாள் அப்படின்றது அந்த புராண கதை. அப்ப வந்து மகிழ்ச்சியோடு உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது, அப்ப அந்த சீதை வருவாளாம் அங்க. வந்து சொல்லுவா, "என்ன இரக்கம்? என்கிட்ட அவன் இரக்கம் காட்டினானா? நான் வந்து கட்டின பொண்டாட்டி என்கிட்ட இரக்கம் காட்டினானா? நான் வந்து 8 மாத கர்ப்பிணியா இருக்கும்பொழுது என்ன போய் காட்டுல விட்டான். அதுவும் எப்படி விட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏதோ ஒரு சலவை தொழிலாளி என்னுடைய ஒழுக்கத்தை பற்றி ஏதோ பேசிட்டான்றதுக்காக என்ன கொண்டு போய் விட்டுட்டான். அப்ப அந்த இரக்கம் என்பது எப்படி மாறுபடும் அப்படின்றதுக்கு அந்த அகலிகை ஒரு எடுத்துக்காட்டா சொல்லுவான் ராவணன் அந்த இடத்துல. அதே போல விஸ்வாமித்திரனும் அந்த ஹரிச்சந்திர புராணம் இருக்கு இல்லையா? அப்ப அதையும் எடுத்து காட்டுவார். அப்ப விஸ்வாமித்திரன் சொல்லுவாரு, சொல்வதாக பேரறிஞர் அண்ணா எழுதுவார். நான் ஏன் அந்த ஹரிச்சந்திரனுக்கு அப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்தேன். அவனுடைய மகன் பிணமாக இருப்பான். மனைவி வந்து அவனை புதைப்பதற்கு காசு இல்லைன்னு அழுவா. ஆனா வந்து அவனை வந்து பொய் சொல்ல வைக்க வேண்டும் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் இருந்தது. ஹரிச்சந்திரன் பொய்யே பேச மாட்டான். அவனை பொய் சொல்ல வைக்கணும் அப்படின்றதுனால தான் அவனுக்கு அவ்வளவு சிரமங்கள் கொடுத்தேன்னு விஸ்வாமித்திரன் சொல்லுவான். அப்ப உனக்கு இரக்கம் இல்லையா அப்படின்னு ராவணன் கேட்பான். உனக்கு கூட இரக்கம் இல்லைல்ல, நீ வந்து பெரிய முனிவன்னு சொல்ற, உனக்கு கூட இரக்கம் இல்ல. அப்ப அந்த இரக்கம் என்பது எப்படி ஒவ்வொரு சூழ்நிலையும் மாறுபட்டு கொண்டே இருக்கும். வாழ்க்கை முறை வந்து இரக்கத்தினுடைய அந்த நிலையை மாற்றும். எல்லா நேரத்திலும் இரக்கம் ஒரே மாதிரியாக வெளிப்படாது அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்லிட்டு வந்து கம்பனை பார்த்து கேட்பான். நீ எப்படி என்ன இரக்கம் எனும் பொருள் இல்லா இரக்கம் என்றே இல்லாதவன் அரக்கன் அப்படின்னு நீ எப்படி என்ன சொல்லுவ அப்படின்னு கம்பனை பார்த்து கேட்கக்கூடிய நிலையில் அந்த நீதிதேவன் மயக்கம் இருக்கும். அப்போ அந்த நீதிதேவன் மயக்கத்தினுடைய அந்த சாரம் வந்து இந்த தாய் காவியத்தினுடைய வரிகள்ல உங்களுக்கு அதை படிக்கின்ற பொழுது நமக்கு தெரியும். நீதிதேவர்களுக்கு நிம்மதி எது வழங்கியது? குறிப்பெழுதி வைக்காவிடிலும் பரவாயில்லை, குற்றம் நிரூபிக்கப்பட முடியவில்லை என்றாலும் பரவாயில்ல, தீர்ப்பு எழுதும் உரிமை எங்களிடம்தான் இருக்கிறது அப்படின்ற அந்த ஒரு நிம்மதி. அப்ப அந்த இடத்துலதான் நீதி வந்து மயங்குகின்றது. அப்ப பாவேல் வருகிறார்கள், ஆண்ட்ரி வருகிறார்கள். அதை வந்து கலைஞர் எழுதுறாரு. அவங்கள வந்து பேச சொல்லு அப்படின்னு நீதிபதி சொல்லும் பொழுது, படுத்திருந்த வேங்கை பாய்வதற்கு எழுந்தது, பாவேல் பேசுவதற்கு எழுந்தான் அப்படின்னு எழுதுறாரு. தாய் தன்னை அறியாமல் தன் படைப்பை பார்த்தவாறு இருக்கையிலிருந்து 2 விரற்கடை முன்னால் வந்து விட்டாள். ஒவ்வொரு இடத்திலும் அந்த தாயினுடைய உணர்வுகளை கலைஞர் அவர்கள் ரொம்ப அழகா பிரதிபலிக்கின்றார். ஏற்கனவே இந்த அத்தியாயத்துடைய அந்த 47வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த நீதி கூண்ட பார்க்கும் பொழுது அவளுக்கு அந்த தன்னுடைய மகனை தொட்டிலிட்டு ஆட்டிய அந்த நினைவுகள் வருகின்றது. அந்த உவமைக்கு எவ்வளவு ஒரு பொருத்தமான ஒரு உவமை அந்த இடத்துல கையாண்டாரோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் இந்த இடத்தில் ஒரு தாய்க்கு வந்து ஒரு படபடப்பு இருக்கும். தன்னுடைய மகன் அந்த இடத்துல வந்து தீர்ப்பு சொல்ல போறான். அப்போ வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து உக்காந்தா அப்படின்றத ரொம்ப அழகா அந்த இடத்துல பதிவு செய்து விட்டு, வரப்போவதை அறிவிக்க மெல்ல இலைகளையும் கிளைகளையும் அசைத்து, வந்த பிறகு மரங்களையே முறித்து பெயர் தெரியும் புயல் போல. எதற்கு இதை கையாண்டாரு, இந்த ஊமை எதற்கு கையாண்டாருன்றத அடுத்த வரிகள்ல வந்து சொல்றாரு கலைஞர். வெள்ள சொற்களை பரப்பி அதிலேயே நல்ல சொல்லை தேர்வு செய்து வெகு மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதிபதிகளே என தொடங்கினான். இது வந்து நம்மளுக்கு இப்ப கூட புரியாது. முதல்ல வந்து இலை கிளைன்னு சொல்றாரு, இந்த இடத்துல வெள்ள சொற்கள்னு சொல்றாரு. அடுத்த வரிதான் நமக்கு அதை வந்து ரொம்ப அழகா புலப்படுத்தும். அதாவது இலைகளையும் கிளைகளையும் மெல்ல அசைத்தான். இப்ப மறுபடியும் நீங்க அந்த முந்தின வரியை படிச்சு பார்க்கணும். வரப்போவதை அறிவிக்க மெல்ல இலைகளையும் கிளைகளையும் அசைத்து,
வந்த பிறகு மரங்களையே முறித்து பெயர் தெரியும் புயல் போல. அப்ப அடுத்தது பாவேல் பேசப் போவது புயல் போல இருக்கப் போகிறது. அதை எவ்வளவு அழகா அவர் அமைத்திருக்கிறார் அந்த உவமைகளை அப்படின்றது நமக்கு உண்மையிலேயே வியப்பாக இருக்கும். தாய்காவியம் முழுவதும் உவமைகள்னு மட்டுமே நம்ம தனியா ஒரு நூல் போடலாம். அந்த அளவுக்கு சிறப்பான உவமைகள் கலைஞர் அவர்கள் கையாண்டிருப்பார். இப்ப இனிமேல் தான் மரங்கள் முறிபட வேண்டும். கட்சியின் ஓர் உறுப்பினர் என்ற முறையில் கட்சியின் கட்டளையை ஏற்று என் கட்சியின் சார்பில் இங்கு பேசுகிறேன். என் சார்பில் எதுவும் பேச முனையவில்லை நான். விஷயங்கள் சிலவற்றை புரிந்து கொள்ளாத தங்களுக்கு விளக்கமளிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. சமுதாய ஜனநாயகம் என்ற பெயரால் எங்கள் இயக்கம் சர்க்காருக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதாக அரசு வழக்கறிஞர் இங்கே குறிப்பிட்டார். ஜார் மன்னனை கவிழ்க்க துடிக்கும் கூட்டமென்றும் குற்றம் சாட்டினார் எங்கள் மீது. கொற்றவனாய் ஜார் வீற்றிருப்பதில் நாங்கள் குறையொன்றும் சொல்பவர்கள் அல்ல. ஆனால் குடிமக்களின் குருதியை குடித்து மகிழும் கொடிய ஜார் ஆட்சியின் கொடியைத்தான் இன்றைக்கே இப்பொழுதே இறக்கிட வேண்டும் என்கிறோம். ஏழை பாழை முதல் எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமதர்ம கொடி பறப்பதற்கு, ஜனசக்தி ஜெயிப்பதற்கு, எமது உயிரையும் துறப்பதற்கும் தயாராயிருக்கிறோம். இப்படி அவன் பேசிக்கொண்டே வருகின்றான். முடியாட்சி மட்டுமே மக்களை பிணைத்துள்ள விலங்கல்ல, ஆனால் முதல் விலங்கே அதுதான் என்பதில் ஒரு துளி சந்தேகமும் இல்லை. இது பாவேல் பேசிக்கொண்டிருக்கின்றான். அதற்கு கலைஞர் எழுதுறார். இப்படி குண்டு மாறி பொழிந்தபடி இருந்தவன் போரினை ஒரு முடிவுக்கு கொண்டு வர ராக்கத குண்டு ஒன்றை பயன்படுத்தினானாம். அதனால பெரிய குண்டா ஒண்ணு பயன்படுத்துறான். அதுதான் என்னன்னா, நாங்கள் சோசியலிஸ்டுகள் அப்படின்னு சொல்றான். லட்சிய குண்டு அவனுக்கு, ராக்கத குண்டு எதிரிகட்கு. இடிந்து பொடி பொடி ஆயிற்று நீதிபதிகளின் மண்டைகள். அந்த மண்டைகள் மட்டும் கிடையாது, அந்த மன்றமே. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் சோசியலிஸ்டுகள் அப்படின்ற அந்த சொல்லாடல் அதை பயன்படுத்தினாலே அவர்கள் அரசாங்கத்திற்கு எதிரானவர்கள், முடியாட்சிக்கு எதிரானவர்கள், மன்னனுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற அந்த எண்ணம். அதை சொல்லியவுடன் பாவேலினுடைய முகத்தில் ரொம்ப பெருமிதம் இருக்கின்றது. அவனுக்கு மிக இன்பமாக இருக்கின்றது. பாவேலின் பேச்சு மலைவீழ் அருவியாக தங்குதடையின்றி ஒலித்தது அப்படின்னு கலைஞர் எழுதுறார். அதை பாதையில நிறுத்தவோ அல்லது தடை சொல்லவோ கூட நீதிபதிகள் பயந்தனராம். அவங்க நீதிபதிகளாக இருந்தாலும் கூட பாவேலை நிறுத்துவதற்கு அவர்கள் அச்சப்படுகின்றார்கள். ஆனாலும் அவன் ஜார் அரசனை பத்தி பேசிட்டான் இல்லையா? இவர்கள் நீதி அரசின் அந்த அரசனுடைய எடுபிடிகள் தானே நீதிபதிகள். அப்ப அவங்க சொல்றாங்க, பாவேல் படி தாண்டி போகிறாய் நீ. இது நீதிமன்ற படிகள் என்பது நினைவிருக்கட்டும் என்று எச்சரிக்கின்றார்கள். தூக்குமேடை படிகள் ஏறவும் துணிந்து விட்டவர்கள் நாங்கள் என கூறிவிட்டு அவனுடைய வாக்குமூலத்தை தொடர்கிறான். அப்போ இவன் இப்படி பேசுறதை கேட்டு தாய் துடித்து போகின்றாள். ஏன்னா என்ன தீர்ப்பு கிடைக்கும்னே தெரியலையே, இவன் வெடித்து சிதறுகிறானே அப்படின்ற ஒரு எண்ணம் தாய்க்கு. சொத்துரிமையின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும் சமுதாய அமைப்புக்கு நாங்கள் விரோதிகள். தான் ஒருவன் வளமான வாழ்வு பெறுவதற்காக மனித பிறவியை கருவியாக பயன்படுத்தும் சமுதாயம் எங்கள் பார்வையில் ஒரு சதிக்கிடங்கென்போம். அதை சடசடவென சாய்ப்பதே குறிக்கோள் என சபதம் ஏற்போம். குழந்தைகளின் விளையாட்டு கருவி முதல் குவளையத்தை ஆட்டி படைக்கும் விஞ்ஞான சாதனங்கள் வரையில் எல்லாமே எங்கள் உழைப்பின் சின்னங்கள். ஆனால் எமது உழைப்புக்கு கிடைக்கும் வெகுமதி என்ன? இந்த உழைப்பாளர்கள் பட்டாடை நெய்கிறார்கள், ஆனா அவங்க போடுறதுக்கான துணி கிடையாது அப்படின்னு அவன் சொல்லிக்கொண்டே வருகின்றான். அது பெரிய பாடல் அப்படிதான் சொல்லணும். நிறைய செய்திகளை கலைஞர் அவர்கள் பாவேலின் மூலமாக எழுதி கொண்டே வருகின்றார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஒரு இடத்துல சொல்வார் இல்லையா, காண்பதெல்லாம் தொழிலாளி செய்தான், அவன் காண தகுந்தது வறுமையாம், அவன் பூண தகுந்தது பொறுமையாம் என்ற ரீதியில் பாவேலினுடைய அந்த வாக்குமூலம் இருந்து கொண்டே இருக்கிறது. வேலை வாங்க சிலரும் வேலை செய்ய பலருமாக இருக்கிற வரையில் நாங்கள் புரட்சிக்காரர்களாகவே இருப்போம். எவருடைய நலன்களை காத்திட நீங்கள் ஏவலாளிகளாக இருக்கிறீர்களோ எக்காலத்திலும் அவர்களுடன் ஒத்துப்போகாத எதிராளிகளாகவே நாங்கள் இருப்போம். ஒவ்வொரு சொல்லும் அது அணுகுண்டு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ராக்கத குண்டு போட்டான் பாவேல்னு சொல்றாரு கலைஞர். இந்த அத்தியாயத்தில், குறிப்பாக பாவேல் பேசக்கூடிய இந்த அத்தியாயத்தில் ஒவ்வொரு வரியுமே அணுகுண்டாகத்தான் இருக்கின்றது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலை பார்க்கின்ற பொழுது இந்த வரிகள் அவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும்.
உண்மையில் எங்கள் எஜமானர்கள் என்னும் நீங்கள் உபயோகமற்ற அடிமைகளாகவே இருக்கிறீர்கள்னு பாவேல் சொல்றான். உடலால் நாங்கள் அடிமைப்பட்டிருக்கிறோம், உள்ளத்தால் நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை விடுவித்துக் கொள்ள வழிவற்று போய்விட்டீர்கள். எங்களை விடுவித்துக் கொள்ள சுதந்திர உணர்வு சுடர்விட்டு எரிகிறது. அந்த உணர்வுதான் உரிமைக்காக போரிட உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுத்துகின்றது. இதை தேச துரோகம் என்றோ ராஜ துரோகம் என்றோ இழித்துரைத்து அழித்து விட முடியாது. முடியாட்சி காலத்துல தேச துரோகம், ராஜ துரோகம் இதெல்லாம் நம்ம வரலாற்றில் பார்க்கக்கூடியதுதான். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் கூட முடியாட்சிக்கு எதிராக நடந்த ஒரு கதையாக கூட இதை எடுத்துக்கலாம். நான் அந்த தாய் காவியம் தொடக்க அத்தியாயத்திலே சொன்ன ஒரு செய்தி. இது ஒரு உண்மை கதையை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டதுதான். இவருடைய மாக்சிம் கார்கி அவருடைய ஒரு தூரத்து உறவினர் பற்றிய கதைதான் இது. அந்த அம்மாவினுடைய பிள்ளை பியோட்டர் ஜெலோமாவ் அவருடைய கதை. அதுதான் பாவேலாக இந்த இடத்துல அவர் உருவகப்படுத்தி எழுதுகின்றார். இப்ப அன்றைய காலகட்டத்தினுடைய அந்த சூழ்நிலை, இந்த புரட்சி நடந்திருக்கு, அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த செய்திகளை எல்லாம் இது உண்மை, அதை தழுவி எழுதப்பட்ட கதைதான் மாக்சிம் கார்கினுடைய இந்த தாய் காவியம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே பல இடங்கள்ல நமக்கு சிலிர்ப்பு ஏற்படத்தான் செய்கிறது. இப்படி ஒரு முடியாட்சிக்கு எதிராக ஒரு போராட்டம் நடந்திருக்கின்றது. நீதிமன்றத்தில் அந்த நீதிபதிகளை எதிர்த்து போர்க்குரல் எழுப்பி இருக்கின்றார்கள். நீங்க இன்னைக்கும் போய் பார்க்கலாம். பியோட்டர் ஜெலோமாவின் ட்ரையல் இன் கோர்ட் அப்படின்னு நம்ம போய் தேடினா அவன் பேசிய அந்த செய்திகள் கிடைக்கின்றது. அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த காவியம் எழுதப்பட்டிருக்கின்றது பொழுது உண்மையாவே அது நடந்திருக்கு அப்படின்னும் பொழுது அதை போய் நம்ம தேடி படிக்கின்ற பொழுது உண்மையிலேயே மிரட்சியாக இருக்கும். இன்னைக்கு ஒரு டெமோக்ரஸின்னு சொல்றோம். இன்னைக்கு அது எந்த அளவுக்கு நடைமுறையில் இருக்கின்றது என்பது பெரிய கேள்விக்குறி. இருந்தாலும் ஒரு மக்களாட்சியிலே பேசுவதற்கு உரிமை இருக்கக்கூடிய நாட்டில் நாம இருக்கின்றோம். இது இப்படியே இருக்க வேண்டும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறோம். அதுக்காக தான் நம்ம அந்த போராட்டங்கள், மற்ற செயல்கள், அரசியல் ரீதியாக நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கு. இந்த மக்களாட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அன்றைய காலகட்டத்துல ஒரு முடியாட்சியை எதிர்த்து அவர்கள் போரிடுகின்றார்கள். அந்த இடத்துல அந்த நீதிமன்றம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத எண்ணி பார்க்கின்ற பொழுதே இப்படிப்பட்ட அடக்குமுறைகளை எல்லாம் இந்த உலகம் கடந்து வந்திருக்கின்றது. நம்ம குறிப்பிட்டு ஒரு நாடு அப்படின்னு கூட எடுத்துக்க வேண்டாம். இந்த உலகமே அப்படிதான் கடந்து வந்திருக்கின்றது. ஒரு ஃபியூடல் சிஸ்டத்துல இருந்து அதற்கு பிறகான முடியாட்சி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் நாம மாறி ஒரு மக்களாட்சி அப்படின்ற அந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம். அப்ப அந்த பாவேலனுடைய அந்த வரிகள் மிருக சக்திகளுக்கு பணிபுரிவதற்காக மனிதாபிமானத்தை இழந்தவராயினும் மான உணர்வுக்கு விடை கொடுத்தவராயினும் மனிதர்களாகவே அவர்களையும் மதித்து அவர்களுக்கு துக்கப்படுகிறோம் அப்படின்னு அவன் தன்னுடைய வாக்குமூலத்தை முடிப்பான். அதாவது நீதிபதிகளை பார்த்து சொல்றான், நீ மிருக சக்திக்கு பணிபுரியிற, மனிதாபிமானம் உனக்கு கிடையாது, மான உணர்வும் உனக்கு கிடையாது, இருந்தாலும் உன்னை நான் மதிக்கின்றேன், மனிதனாக மதிக்கின்றேன், உனக்கு வணக்கம்னு நீதிபதியை பார்த்து பாவேல் சொல்வதாக அவர் முடித்திருப்பார். இதை கேட்ட உடனே நீதிபதிக்கு திக்குமுக்காடி விடுகின்றார்கள். என்ன இவன் இப்படி பேசுறான் அப்படின்னு. இப்ப ஆண்ட்ரிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பாவேலினுடைய அந்த பேச்சை கேட்டவுடன் அவனுக்கு மகிழ்ச்சி. அடுத்தது அவன் பேசணும். அதுதான் 49வது அத்தியாயம். ஆண்ட்ரி கூண்டுக்கு நிற்பதற்குள் அடுக்கடுக்கான எண்ணங்கள், அதாவது தாயினுடைய நெஞ்சத்தில் ஏற்படுகிறது அந்த அடுக்கடுக்கான எண்ணங்கள். அதை கலைஞர் இன்னொரு உவமை கொண்டு சொல்கிறார். நாம பொதுவா என்ன படிப்போம்னா, என்னுடைய எண்ண அலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அலை எப்படி ஓயாமல் அடிச்சுட்டே இருக்கோ அது போல எண்ண அலைகள். கலைஞர் ஆனா இங்க வேற ஒரு உவமையை பயன்படுத்துகிறார். முற்றிலும் ஒரு மாறுபட்ட புதுமையான ஒரு உவமை. ஆலையின் புகைச்சுருள்களை போல. ஏன்னா ஆலை தொழிலாளர்களை பற்றி தானே எழுதுறாரு. ரொம்ப பொருத்தமா அதுல இருந்து வர புகைச்சுருள்களை போல அவளுடைய எண்ணங்கள் மோதிக்கொண்டே இருக்கின்றன அப்படின்னு எழுதுறாரு. அப்ப ஒரு இடத்துல அந்த தாய் நினைக்கின்றாள், எனக்கு தெரியாததை என்னுடைய மகன் பேசிவிடவில்லை. இது நம்ம கூட நினைத்து பார்க்க முடியும். யாராவது ஒருத்தர் மேடையில பேசுறாங்கன்னா நமக்கு தோணும். இல்ல ஏதோ ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல முக்கியமான செய்திகளை சொல்கின்ற போது, எனக்கு தெரியாத அவர் பேசல, ஆனால் அவன் பேசிய பிறகுதான் அவை எனக்கும் தெரிந்தவைதானே என்ற தெளிவே பிறந்தது. ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கின்ற பொழுது, வழிநடத்துகின்ற பொழுது இது ரொம்ப முக்கியம். எல்லோருக்கும் எல்லாம் தெரியும், ஆனால் அதை பேச வேண்டும், அந்த பேசுவதற்கு தூண்ட வேண்டும். அதுதான் ஒரு தலைவனினுடைய கடமை. அப்ப அந்த இடத்துல அந்த தாய்
தன்னுடைய மகனை பார்த்து தான் அந்த இயக்கத்துக்குள்ள வரா. அப்போ அந்த நிலையில் அவளுடைய அந்த எண்ண ஓட்டங்களை அவர் கலைஞர் வந்து பதிவு செய்றார். ஏற்கனவே சொன்னது போல அம் ஒரு சின்ன குறிப்புல மீண்டும் அதை பதிவு செய்கிறார் கலைஞர். குடிகார கணவன். அதாவது குடும்பம், குடிகார கணவன், சமையல், சாப்பாடு, அடி, உதை, வம்பு, சண்டை என வீட்டுக்குள் ஆமையாய் அடங்கிக் கிடந்த எனக்கு, காகித கப்பல் செய்து கொடுத்து சகல சமுத்திரங்களையும் கடப்பதற்கான எந்திர கப்பலில் இப்பொழுது ஏற்றி விட்டிருப்பவன் என் மகன்தானே. இல்லாவிட்டால் அன்றைக்கு சாஷா ஒரு இடத்துல நீங்க முன்னாடி அத்தியாயத்துல கவனிச்சிருப்பீங்க. சாஷா வந்து சோசியலிஸ்ட்ன்னு ஒரு இடத்துல சொல்லுவா. அப்போ தாய்க்கு வந்து அவ்வளவு கோபம் வரும், பதட்டம் வரும். அதை நினைத்து பார்த்துக் கொள்கிறாள் தாய். அன்னைக்கு அவ சொல்லும்போது எனக்கு அவ்வளவு கோபம் வந்து நான் கூச்சல் போட்டேன். ஆனால் இன்றைக்கு அதே சொல்லை என்னுடைய மகன் சொல்கின்றான். அந்த சொல்லினுடைய பொருளை புரிந்து கொண்டு நான் புலங்காகிதம் அடைகிறேன். வானில் வட்டமிடும் பருந்து திடுமென நிற்பது போல தாயின் நினைவுகளும் நின்றுவிட்டன அப்படின்னு எழுதுறாரு. ஏன்னா அடுத்தது ஆண்ட்ரி பேச போகின்றான். ஆண்ட்ரி பேசும் பொழுது அவன் தொடங்கியதே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவன் என்ன சொல்றான்னா, பிரதிவாதி பெரியோர்களே அப்படின்னு நீதிபதிகளை பார்த்து சொல்றான். அவங்க எப்படி பிரதிவாதியா இருக்க முடியும்? அப்ப நீதிபதி சொல்றாரு, நாங்க வந்து பிரதிவாதி கிடையாது அப்படின்னு அந்த கிழட்டு நீதிபதி சொல்றாரு. ஆனா ஆண்ட்ரி சொல்றான், அப்படியா, நான் உங்களை நீதிபதிகளாக அல்ல பிரதிவாதிகளாகவே நினைத்து விட்டேன். விஷயத்தை பற்றி மட்டுமே பேச வேண்டும் அப்படின்னு நீதிபதி எச்சரிக்கிறாரு. நேர்மையான நீதிபதிகள் நீங்கள் என்று மெத்தவும் வற்புறுத்தி என் நெஞ்சத்தை ஒப்புக்கொள்ள செய்து விட்டேன். நீதிமன்றம் குறித்து உன் விமர்சனம் தேவையில்லைன்னு மீண்டும் நீதிபதி சொல்கின்றார். இந்த ஜார் அரசில் நீதிமன்றம் கூட தேவையில்லை. வரம்பு மீறுவதற்கும் ஓர் அளவு உண்டுன்னு நீதிபதி எச்சரிக்கின்றார் மீண்டும். அப்ப ஆண்ட்ரி சொல்கின்ற அந்த வரிகள், மீறுவதற்கு கவலைப்படாதவன் வரம்பின் அளவு குறித்து கவலைப்பட மாட்டான். நீதிபதிகளே, நீங்கள் நடுநிலையாளர்கள் என்றே நாங்கள் நம்புகிறோம். உங்கள் முன்னால் 2 பேர் வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஒருவன் சொல்கிறான், இவன் என்னை கொள்ளையடித்தான், கூழாய் நொறுக்கி விட்டான் என்று. இன்னொருவன் சொல்கிறான், எனக்கு கொள்ளையடிக்கவும் என்னிடம் உள்ள துப்பாக்கியால் சுட்டு கூழாக்கவும் உரிமை உண்டு என்று. உங்கள் வழக்கை பற்றி ஏதாவது சொல்லுங்க. இப்ப இவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த 2 வரிகள்லயே புரிந்து விட்டது அவன் என்ன சொல்ல வரான். அப்ப நீதிபதி சொல்றாரு, உன் வழக்க பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுதான் நான் சொல்ல போறேன். உரைக்க வேண்டியதெல்லாம் உங்களுக்கு உரைக்கும் அளவுக்கு உரைத்து விட்டானே பாவேல். இப்ப நான் என்ன சொல்லணும், நான் இதுதான் பேசுவேன் அப்படின்னு அவன் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறான். நீதிபதி வந்து அவனை அமைதிப்படுத்தி நீ பேச வேண்டாம் அப்படின்றாரு. அடுத்தடுத்து வந்த தோழர்கள், அதாவது சமோலியோவ், பியோடர் மார்ஜின் ஏற்கனவே பேசிட்டாரு, ஐவான் குசேவ், வாசிலி குசேவ், அந்த குசேவ் 2 குசேவ் சகோதரர்கள், புகின், இப்படி எல்லோருமே பாவேல் என்ன சொன்னானோ அதையே ஆதரித்து ஆமோதித்து பேசுகின்றார்கள். சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழங்கால் அளவே. இவர்கள் சரித்திரமே படைப்பவர்களாயிற்றே, அதனால் சைபீரியா பாலைவனத்துக்கே அஞ்சிட மாட்டார்களே அப்படின்னு ஒரு முன்னோட்டம் அந்த வரிகள்ல வருது. அப்ப அந்த தீர்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்றது நம்மால் யூகிக்க முடிகின்றது. அந்த விசாரணை எல்லாம் நடந்து போய்கொண்டே இருக்கின்றது. அப்ப அந்த விசாரணையினுடைய முடிவு எப்படி இருக்கும்? சரியா, தவறா, எது தவறு, எது சரி, எந்த அடிப்படையில் அவர்கள் தீர்ப்பு கொடுப்பார்கள் அப்படின்ற அந்த குழப்பம் தாய்க்கும் இருக்கின்றது, சிஜோவுக்கும் இருக்கின்றது. இப்ப கிழட்டு நீதிபதி வந்து தீர்ப்பை வாசிக்க போறாரு. அந்த தருணம் வந்து விட்டது. சரியா வந்து கேட்கல. அவர் என்ன வாசிக்கிறாரு அப்படின்னு தாய்க்கு கேட்கல. தன்னுடைய காது மடல்களை தன்னுடைய கையால் கொஞ்சம் கூர்மையாக்கி கொண்டு கேட்கின்றார். அதாவது நாடு கடத்தல் தண்டனை. ஏற்கனவே நம்ம அந்த முன்னோட்டமாக கலைஞர் எழுதி விடுகிறார். இவங்க வந்து எதுக்குமே பயப்படாதவர்கள். நமக்கு ரஷ்ய நாட்டுல வந்து சைபீரியா நாட்டிற்கு நாடு கடத்திய தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். அது வந்து உண்மையாவே நடந்திருக்கு. அப்ப இந்த நாடு கடத்தல் தண்டனை அப்படின்னு தீர்ப்பாகி விடுகிறது. அன்னைக்கு வந்து அந்த தீர்ப்பை கேட்டோடனே வாய் விட்டு அழ வேண்டும் போல் இருக்கிறது. ஆனால் அழ அவள் விரும்பவில்லை. அதற்கு வெட்கப்படுகிறாள். அழுவதற்கு வெட்கப்பட்டு வெளியேறினாள் அப்படின்னு கலைஞர் அந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார். 50வது அத்தியாயம். நீதிமன்றத்திலிருந்து சிஜோவும் தாயும் வெளிவருகின்றார்கள். அந்த இடத்துல தெருவில் நடந்து செல்கின்ற பொழுது தெரு விளக்குகள் எல்லாம் எரியவில்லை. வேலை நிறுத்தம் செய்திருக்கு அப்படின்னு கலைஞர் எழுதுறார். எங்கும் இருண்டு கிடந்தது. விண்மீன்களின் வெளிச்சம் மட்டும் சிறிது உதவியது.
அப்ப என்ன தண்டனைன்னு எல்லாரும் இவங்க போகும்பொழுது தாயை பார்த்த உடனே எல்லாரும் கேட்கிறாங்க. என்ன தண்டனை? நாடு கடத்தலா? எல்லோருக்குமா? எவ்வளவு காலம்? அப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டே வருகின்றார்கள். இவற்றையெல்லாம் தாண்டி தாய்க்கு நெறைய பேர் வந்து கை குலுக்குகின்றார்கள். ஏன்னா, இப்படிப்பட்ட ஒரு மகனை நீ பெற்றிருக்கின்றாய் அப்படின்ற அந்த அடிப்படையில அவளுக்கு அவர்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றார்கள். அப்போ ஒருவன் வந்து சொல்கிறான், "உன்னுடைய மகன் தான் எங்களுக்கெல்லாம் உதாரண புருஷனாக விளங்குகிறான்." அப்படின்னு சொல்லும் பொழுது தாய்க்கு மிகுந்த மகிழ்ச்சி. அப்ப சாஷா அந்த இடத்தில் வருகிறார். "உனக்கு வருத்தம் இல்லையா?" அப்படின்னு சாஷாவை பார்த்து தாய் கேட்கிறாள். "எனக்கு என்ன வருத்தம்? எனக்கு செய்ய வேண்டிய வேலைலாம் இருக்கு இன்னும். அதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சுட்டு நான் கூட சைபீரியாவுக்கு என்னையும் நாடு கடத்தட்டுமே." அப்படின்னு அவ நகைச்சுவையோடு சொல்கிறாள். இப்படி அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆம், நிக்கோலாய் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அங்கிருந்து போறாங்க. நிக்கோலாய் வீட்டுக்கு போகின்ற பொழுதுதான் தெரிகிறது, நிக்கோலாயையும் சோபியா அவளுடைய அக்காவையும் காவல்துறை அதிகாரிகள் அழைத்து சென்று விட்டார்கள் அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல லட்மிலாவை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அவள் வந்து அந்த அச்சகத்தில் பணிபுரிபவள். அவள் லட்மிலா சொல்றா, நிக்கோலாய் கைதாவதற்கு முன்பு எனக்கு ஒரு கட்டளை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். என்ன கட்டளை அப்படின்னா, பாவேல் இன்றைக்கு நீதிமன்றத்தில் என்ன பேசினானோ அதை அச்சடித்து பல்வேறு பிரதிகள் எடுத்து அதை மக்களிடம் கொடுக்க வேண்டும். அதுதான் எனக்கு இட்ட கட்டளை அப்படின்னு லட்மிலா சொல்கிறார். தாய் சொல்றா, அதை நான் நிறைவேற்றுகிறேன், நீ அச்சடிச்சு கொண்டு வா அப்படின்னு. இதுக்கு நடுவுல ஒரு செய்தி என்னன்னா, அந்த நீதிமன்றத்திலேயே தாயை ஒரு உருவம் உற்று கவனித்துக் கொண்டே வருகிறது. ஆனா தாய் அதை அலட்சியப்படுத்திட்டு தான் வெளியே வரா. மீண்டும் இந்த தெருவுல நடந்து வரும் பொழுதும் அந்த உருவத்தை கவனிக்கின்றாள். மீண்டும் அந்த உருவம் வந்து இவளை பின்தொடர்ந்தாலும் கூட அவள் அலட்சியப்படுத்தி விட்டு இல்ல போக்கு காட்டிட்டு மறுபடியும் நிக்கோலாய் வீட்டுக்கு வரா. லட்மிலா கிட்ட பேசுறா. மீண்டும் இந்த துண்டறிக்கைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதை ஒரு பெரிய பெட்டியில போட்டுக்கொண்டு அவ வந்து இதை போய் விநியோகிக்கணும் அப்படின்றது அவளுடைய எண்ணம். அப்போ இந்த நிக்கோலாய் எப்படி கைது செய்யப்பட்டார் அப்படின்ற அந்த செய்தியும் கலைஞர் தன்னுடைய வரிகள்ல சொல்றார். அதாவது இந்த பாவேலினுடைய வாக்குமூலத்தை செய்திகளாக நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தருணத்தில் அதை சொல்லி முடிக்கிறாரு. காவல்துறை அதிகாரி வந்து அவர் கைது செய்து கொண்டு போய்விட்டார் அப்படின்னு சொல்கின்றார். அந்த இடத்துல அந்த அச்சகத்திற்குள் நடக்கக்கூடிய அந்த செய்திகள், நட்டாஷா அவர்களுக்குள் நடக்கக்கூடிய அந்த வாக்குவாதங்கள் அல்லது அவர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய அந்த உரையாடல்கள் எல்லாம் அடுத்தடுத்து வருகின்றது. பாவேலினுடைய வாக்குமூலம் எப்படி இருந்தது, அவன் நீதிமன்றத்துல என்ன பேசினான், அதையெல்லாம் பதிவு செய்கிறார் கலைஞர். அப்ப லட்மிலா சொல்கிறாள், லட்மிலாவுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவனுக்கு வந்து 13 வயது. ஆனா அவன் மக்களை மதிக்காதவன். ஏன்னா என்னுடைய கணவர் வந்து ஒரு அரசாங்க வக்கீல். அவனைப் போலவே அந்த மகனும் அப்படி இருக்கிறான். என்னால அவங்கள மாத்த முடியல. அதனாலதான் நான் தனியா வந்துட்டேன் அப்படின்னு லட்மிலா சொல்கிறாள். அதற்கு தாய் வந்து அவளை கட்டி அணைத்து அவளிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு சொல்றா, நீ எவ்வளவு தைரியமான பெண்ணாக இருக்கிறாய். உனக்கு வந்து கணவன் உன்னுடைய கொள்கைக்கு எதிராக இருந்தாலும், உன் மகன் கூட நீ சொல்வதை கேட்கவில்லை என்று சொன்னாலும் கூட, நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பாதையில் நீ பயணிக்கிறாயே, அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான பணி என்றெல்லாம் அவளை பாராட்டுகின்றாள். அப்ப ஐவானை பற்றி நாம் சென்ற அத்தியாயங்களிலே பார்த்திருக்கிறோம். ஐவான் அவன் வந்து ஒரு இளைஞன். அந்த உழவர்களுக்கான அந்த போராட்டத்திலிருந்து தாயோடு வரக்கூடியவன். அவங்க வந்து அந்த பெரிய பெட்டி நிறைய இந்த அறிக்கைகளை எல்லாம் போட்டுக்கொண்டு இதை மக்களிடம் கொடுக்கணும் அப்படின்ட்டு போறாங்க. அப்போ தாய் வந்து சொல்வது போல் கலைஞர் எழுதுகிறார், இது என் மகன் பேச்சை வழங்குவது போல் இல்லை, என் இதயத்தையே வழங்குவது போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அச்சகத்திலிருந்து அந்த பெட்டியுடன் வெளியே போகிறார். மாஸ்கோவுக்கு ரயில் ஏற வேண்டும். இதுதான் அவர்களுடைய திட்டம். அப்ப அந்த மர்ம மனிதன் மீண்டும் இவர்களை பின்தொடர்கிறார். அப்ப இறுதி அத்தியாயம் அவங்க வந்து அந்த ரயில் நிலையத்துல அந்த பயணியர்கள் தங்கக்கூடிய அந்த இடத்திற்கு வருகிறார்கள். அங்க தங்குறாங்க. அந்த பயணியர்கள் இருக்கக்கூடிய அறை அப்படின்றது ரொம்ப துர்நாற்றம் வீசுகின்றது. ஏன்னா நிறைய மக்கள் இருக்கக்கூடிய இடமாக அது இருக்கின்றது. அந்த இடத்துல தாய் வந்து அமர்கிறாள். ஐவான் அந்த பெட்டியை கொண்டு வந்து வைக்கின்றான். பெட்டியை கொண்டு வந்து வைத்தவுடன் ஐவானிடம் ஒரு செப்பு காசை கொடுத்து
அவன வந்து அனுப்புறா. "நீ போ" அப்படின்னு. தாயும், அந்த பெட்டியும் மட்டும் தான் இருக்கின்றது. அப்ப அந்த மர்ம மனிதன் அங்கிருந்து வரான். "நீ எங்க போற?" அப்படின்னும்போது, "மாஸ்கோவுக்கா?" அப்படின்னு கேட்கிறான். "ஆமாம்" அப்படின்னு தாய் சொல்றா. அப்ப கலைஞர் எழுதுறாரு, அந்த ஆமாம்ன்ற அந்த குரல் எப்படி இருந்தது, எப்படி ஒலித்தது அப்படின்னா, "அருந்த வீணை நரம்பாய் அதிர்ந்தது." அவ்வளவு வீணை நரம்பு எப்போ அறுபடும்? நீங்க வேகமா அத வாசிக்கும்போது, இல்ல நெறைய ஒலி எழுப்பும்போது அது அறுபடும். அப்ப அந்த அளவிற்கு அவள் ஒலி எழுப்பி ஆமாம் அப்படின்னு சொல்றா. அப்படின்றதையும் நாம புரிந்து கொள்ளலாம். அடுத்து வரக்கூடிய அந்த நிறைவு பகுதி எப்படி இருக்கப் போகிறது அப்படின்றதுக்கு ஒரு முன்னோட்டமாக கூட அந்த வீணை நரம்பு அருந்தது போல அதிர்ந்தது அப்படின்றதையும் நாம புரிந்து கொள்ளலாம். அவளுக்கு மனசுக்குள்ள தோணுது, ஒருவேளை நம்ம அகப்பட்டு கொண்டோமோ? இங்கேருந்து தப்பிச்சு போயிரலாமா? பெட்டிய தூக்கிட்டு ஓடிரலாமா? இப்படியெல்லாம் நெனைக்கிறா. அது ஒரு இயல்பான எண்ணம் தானே. ஒரு காவல் அதிகாரிகளிடம் மாட்டிக்கொண்டா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். ஆனா மீண்டும் ஒரு குரல் அவளுடைய மனதில் ஒலிக்கின்றது. "என் மகனின் மணிவாசகங்களை நிராகரித்துவிட்டு நான் ஓடுவதா?" அந்த பெட்டிய கெட்டியா பிடிச்சுக்கிறா. "நிலோவ்னா, நீ இப்போது வெட்கப்படவில்லையா? உன் மகனையும் அவன் பின்னால் நிற்கும் கண்ணான தோழர்களையும் இழிவுபடுத்தாதே!" அப்படின்னு அவளுக்குள்ள இருக்கிற அந்த குரலே பேசுகின்றது. அதற்குள்ள அந்த மர்ம மனிதன், அவனை சுற்றி ஒரு காவலாளர்கள் எல்லாரும் வந்துடுறாங்க. பெட்டியில என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றா இவ. "நீ வந்து திருடி" அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. "நான் என்ன திருடினேன்? நான் எதுவும் திருடலையே" அப்படின்னு அவ சொல்றா. ஆனாலும், "இல்ல நீ திருடி அந்த பெட்டிய தரேன்னு" அந்த காவலாளர்கள் அவள வந்து நெருக்குகின்றார்கள். அப்போ அவ கொஞ்சம் குரலை உயர்த்தி அவள் பேசுகின்றாள். "நான் திருடி அல்ல. தெளிவாக கூறுகிறேன். ஏழை எளியோர் வாழ்வை, தொழிலாளர் நலனை எவரெவர் திருடுகிறார்கள் என்பதை எடுத்து விளக்கும் என் மகனின் குரல். மக்களுக்காக ஒலித்த குரல். அதைத்தான் அச்சேற்றி கொடுக்கிறோம். பெட்டியை வந்து உடனே திறக்கிறா." அவளுக்கு புரிஞ்சிருச்சு இந்த இடத்துல இருந்து மாஸ்கோவுக்கு ரயில்லாம் ஏற முடியாதுன்னு. அந்த பெட்டிய திறந்து, அந்த பிரசுரங்களின் துண்டறிக்கைகளை எடுத்து வானை நோக்கி வீசுகின்றார்களாம் மக்களிடம். வீசி எறிகிறேன். மக்களே வந்து நீங்க இத படிங்க. இதனால் வீழப்போவது ஜாரின் சர்வாதிகார அரசு. பெரியவர்களே, தாய்மார்களே, தோழர்களே, தொழிலாளிகளே, விவசாயிகளே, வேதனையை கேளுங்கள். அவ பேசிக்கொண்டே அந்த துண்டறிக்கைகளை எடுத்து வீசுகின்றாள். சொல்றா, "என்னுடைய மகனையும் மற்றவர்களையும் விசாரணைக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் வந்து என்ன தீர்ப்பு சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நாடு கடத்தி இருக்கின்றார்கள். நான் ஒரு கிழவி தான். இந்த கிழவியினுடைய பேச்சை நீங்கள் நம்ப முடியும் அல்லவா? எங்கள் இயக்கத்தின் குற்றம் என்ன? நாங்க வந்து எந்த குற்றமும் செய்யவில்லை. எங்களுடைய நியாய வாதங்களை மறுத்திட நீதிமன்றத்தில் எவரும் இல்லை." அப்படின்னு தாய் பேசிக்கொண்டே அந்த துண்டறிக்கைகளை தூக்கி தூக்கி மக்களிடம் கொடுக்கின்ற பொழுது, அந்த காவலாளர்கள் வந்து சொல்றாங்க, "அவள வந்து அடிக்கணும். அவள கட்டுப்படுத்து" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த துண்டறிக்கைகள தூக்கி போடுகின்ற பொழுது மக்கள் எடுத்து படிக்கின்றார்கள். அப்ப மக்களை நோக்கியும் அவர்கள் தடியடி செய்கின்றார்கள். "கலைந்து போங்க, படிக்காதீங்க." அந்த அறிக்கைகள பிடித்து கிழித்து எறிகின்றார்கள். அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, "நீ கிழவி நீ ஓடிடு. உன்ன விடமாட்டாங்க." அப்படின்னு அந்த கூட்டம் தாயிடம் கெஞ்சியதாம். அப்ப அந்த தாய் சொல்கிறாள், "நீங்க வந்து என்ன பத்தி கவலைப்படாதீங்க. எதைக் கண்டும் நீங்கள் அஞ்சாதீர்கள். இன்றுள்ள கொடுமையை மீறி இனி பெருங்கொடுமை எதுவும் வரப்போவதில்லை." அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது, அந்த மர்ம மனிதன் தாயினுடைய முகத்தை நோக்கி, அந்த மூக்கை நோக்கி குத்து விடுகிறான். மூக்கு வந்து உடைந்து குருதி சிந்துகிறது. தாயினுடைய கண்கள் இருண்டன. இப்ப கலைஞர் எழுதுறார், "தாயின் கண்கள் இருண்டன. எதிரே கருப்பும் சிவப்புமாக ஏதோ நிழலாடுவதைக் கண்டாள்." அவர் வேற என்ன வண்ணம் வேணாலும் எழுதியிருக்கலாம். ஆனா அந்த போராட்ட களத்துல இருக்கக்கூடிய அந்த தாய், அவளை நோக்கி வந்து அடிக்கிறாங்க. ஆனா எதிர்ல அவளுடைய நிழல் வந்து கருப்பு சிவப்பா தெரிஞ்சது அப்படின்னு அந்த திராவிட இயக்கத்தினுடைய அந்த நிறத்தை அந்த இடத்துல அவர் சொன்ன அந்த விதம். ஏன்னா அது வந்து வெறும் நிழல் கிடையாது. அது வண்ணங்கள் கிடையாது. அது போராட்டத்திற்கான ஒரு அறிகுறி தானே. அ அந்த கருப்பு, சிவப்பு என்பது குறிப்பாக அந்த கருப்பு நிறம் உலகெங்கிலும் நீங்க பார்த்தீங்கன்னா, துக்கத்திற்கான நிறம். இல்லன்னா வந்து ஒரு அபசகுனம். அப்படிதான் அது உலகெங்கிலும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் தான் அது புரட்சியின் நிறம் கருப்பு என்பது. அப்ப அத எழுதும் பொழுது கருப்பு, சிவப்பு நிழலாடுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுதே, அம் அதுக்குள்ள அவர் வளர்ந்த அந்த இயக்கத்தினுடைய அந்த சாயலையும் அத எவ்வளவு அழகா அத கொண்டு வராரு அப்படின்றத எண்ணி பார்க்கும் பொழுது பூரிக்காமல் இருக்க முடியாது. அம் அப்ப வந்து சுருண்டு விழுவது போன்ற அந்த நிலை அவளுக்கு.
அப்போ அவள தொடாதே அப்படின்னு கூட்டம் வந்து சொல்றாங்க. அந்த தாயை விட்டு விடுங்கள் அப்படின்னு கூட்டம் சொல்றாங்க. அப்ப ஏற்கனவே ஐவான் வந்து அந்த இடத்த விட்டு போனான் இல்லையா? இவகிட்ட இருந்து காச வாங்கிட்டு. அவன் என்ன பண்றான்? இவளை நோக்கி கற்கள் வீசப்படுகிறது. அவன் வந்து அந்த கற்களை தடுத்து அவன் வாங்கிக் கொள்கிறான் அந்த கற்களை எல்லாம். அம் அவளுடைய முகம் வந்து குருதி வெள்ளத்தில் அதாவது முகம் முழுவதும் அந்த குருதி வெள்ளம் பாய்கின்றது. அப்ப வந்து தாய் சொல்கிறாள், "குருதி வெள்ளத்தில் எங்களை மிதக்க விட்டாலும் எங்கள் கொள்கையை குலைக்க முடியாது." அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி அவளுடைய குரல் வளையை நெரித்து திணற வைத்தான். அவ்வளோதான். இத வந்து சொல்லிட்டு அடுத்த வரி கலைஞர் சொல்றாரு, தாய் வந்து மயங்கிட்டா. மயங்கி கிடந்த தாயை தன் கைக்கட்டுடன் தூக்கி குதிரை வண்டி ஒன்றில் வைத்து நகரில் உள்ள டாக்டர் இவானின் கிளை மருத்துவமனைக்கு விரைந்து சென்றான் இளைஞன் ஐவான். போலீஸ் துரத்தியது பின்னால். மருத்துவமனையின் வாசலில் குதிரை வண்டிக்குள் தாய் மயங்கி கிடக்கிறாள். இனிமேல்தான் டாக்டர் ஓடி வந்து உயிர் இருக்கிறதா இல்லையா என்று சொல்ல வேண்டும். இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்றும் இரவாத அந்த தாய் வாழ்க. அவ்வளவுதான். இந்த அத்தியாயம் நிறைவடைகின்றது. இப்ப இருக்கிறாளா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் தாய் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி விட்டாள். தன்னுடைய மகன் அவனுடைய அந்த வாக்குமூலம் அதை வந்து கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பது அதை அவ உயிரா கருதுகின்றாள். தன்னுடைய மகன் பேசிய அந்த சொற்களை அந்த மக்களிடம் சேர்க்கணும். இந்த இந்த இறுதி பகுதியை படிக்கின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கு கண்கள் கலங்கும். ஏன்னா அந்த தாயினுடைய அந்த வளர்ச்சியை, அந்த கதாபாத்திரத்தினுடைய வளர்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டே வரும். அவ எப்படி வந்து உருமாறி நிற்கின்றாள் ஒரு போராளியாக அப்படின்றத நாம பார்க்கிறோம். இறுதியாக தன்னுடைய மகனுக்காக ஒரு கட்டத்துல அந்த மகன் எங்க தடுமாறி போயிடுவானோன்னு பயந்த தாய், அவனுடைய போராட்டத்தினுடைய நியாயத்தை புரிந்து கொண்டு அவனோடு பயணிக்கின்ற பொழுது அந்த தாய் இறந்து விட்டாளா இல்லையா அப்படின்றதோட அந்த கதை வந்து நிறைவு பெறுகிறது. நாம எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம். இத படிக்கின்ற பொழுது இன்னொரு செய்தி தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. அண்மையில வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அப்படின்ற ஒரு கருப்பினத்தவரை அந்த மூச்சு திணற திணற வந்து கொன்னிருப்பாங்க. ஒரு போலீஸ் அதிகாரி அவன் மேல வந்து உட்கார்ந்து கிட்டத்தட்ட 9 நிமிடங்கள் 29 நொடிகள் என்பதாக 9 நிமிடங்கள் 29 நொடிகள். அது வந்து ரெக்கார்டட் வீடியோ வந்து நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்பட்டதால் தண்டனை உறுதிப்பட்டது. நீங்க அந்த ட்ரையல வந்து கவனிச்சிருக்கலாம். அன்னைக்கு 2 வருடங்களுக்கு முன்னாடி அந்த ட்ரையல் போகும்பொழுது, அதை எதிர்த்து அதாவது அரசு அரசு வழக்கறிஞர் ஒன்று வாதாடினாலும் கூட இதுல ஆதாரம் இருக்கின்றது, வீடியோ ஆதாரம் இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னா கூட அந்த டிஃபென்ஸ் எடுக்கிறவங்க வந்து பேசின அந்த நிலைகள் வந்து எங்க தண்டனையில இருந்து தப்பித்து விடுவார்களோ அப்படின்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்தியது. ஆனா அந்த வீடியோ ஆதாரம் தான் அன்னைக்கு அந்த ஜார்ஜ் ஃப்ளாய்டுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு அநீதியான ஒரு மரணம். ஒரு மனிதன் மேல் அவ்வளவு நேரம் அழுத்தி உட்கார முடியுமா அப்படின்றதே வந்து ஒரு நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஐ கேன் பிரீத் அப்படின்னு அவன் கடைசி வாசகங்கள் இன்றைக்கும் அந்த மக்கள் போராடுகின்ற பொழுது ஐ கேன் பிரீத் அப்படின்ற அந்த வாசகங்களை ஏந்தி போராடுகின்ற பொழுது ஒரு மனிதன் என்னால மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்ற அந்த நிலை வரைக்கும் அவன் மேல உட்கார்ந்து அவனை கொல்லக்கூடிய அந்த நிலை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நடக்கல. அண்மையில நடந்தது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அப்ப அந்த தாயினுடைய குரல் வலை நெரிக்கின்ற பொழுது அப்படின்னு படிக்கும்போது ஜார்ஜ் ஃப்ளாய்ட் தான் நினைவுக்கு வரான். இது வந்து என்றைக்கோ நடந்த ரஷ்யாவினுடைய ஒரு முடியாட்சியின் கோர முகத்தை காட்டுகின்ற ஒரு செயல் அவன் பண்ணது தாயிடம் அந்த குரல் வலையை நெரித்தது அப்படின்னு சொன்னாலும் கூட இன்றைக்கும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதோ ஒரு வடிவில் ஒவ்வொரு நாட்டிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடக்குமுறையும் அந்த அடக்குமுறைகளுக்கான வழிகளும் எந்த இடத்திலும் மாறிவிடவில்லை. அது வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய வடிவங்கள் மட்டும்தான் மாறுது. ஆனால் அந்த நிலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன அப்படின்றத அந்த உண்மை இந்த கதை முடிகின்ற பொழுது, இந்த காவியம் முடிகின்ற பொழுது நமக்கு ஏதோ ஒன்று நம்முடைய மனதை அழுத்தக்கூடிய ஒரு நிலையாகத்தான் அந்த காவியம் முடியும். இன்னைக்கும் நாம வந்து இந்திய அரசியல் சூழ்நிலையை பார்க்கின்றோம். இன்னும் ஒரு மாதத்துல நமக்கு தேர்தல் வரப்போகிறது. இது வந்து கிட்டத்தட்ட வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு நிலையில் நடக்கக்கூடிய தேர்தல். எல்லாருமே பாக்குறாங்க. இந்தியால இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் கிடையாது. வெளியில இருக்கக்கூடிய இந்தியர்கள் மட்டும் கிடையாது. உலகமே பாக்குது.
ஏன்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஃபைட் பிட்வீன் ரைட் அண்ட் லெஃப்ட். உலகெங்கிலும் நீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வலதுசாரிகள் பல நாடுகள்ல அவர்கள் பொறுப்பில் இருந்து கொண்டு வருகிறார்கள். ஏதோ ஒரு நாட்டுல வலதுசாரி வருது, நம்ம நாட்டுல வராதுன்னு நம்ம அப்படி நினைக்க முடியாது. அது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் போல. ஒவ்வொரு நாட்டிலும் வலதுசாரி வரும்பொழுது அவர்கள் எப்படி இயங்குகிறார்கள், அந்த நெட்வொர்க்கிங் எப்படி இருக்கு, அதெல்லாம் நம்ம அந்த அரசியல் நோக்கோடு பார்க்கின்ற பொழுது நமக்கு நிறைய செய்திகள் புலப்படும். அப்போ இந்த தேர்தல் வந்து ஒரு முக்கியமான தேர்தல் அப்படின்றதையும் நாம எண்ணி பார்க்கின்றோம். இந்த தாய் காவியம் அதை நிறைவு செய்கின்ற பொழுது இப்படி பல்வேறு எண்ணங்களை நமக்குள் விதைக்கின்றது. நாம மீண்டும் முடியாட்சி நோக்கி, மக்களாட்சியை விட்டு ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம். அது நிலைக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நாம போராடுறோம். அது எப்படி இருக்க போகின்றது என்பது வருங்காலம் ஒரு சில மாதங்கள்ல நமக்கு தெரிஞ்சிரும். கலைஞர் அவர்களுடைய அந்த தாய் காவியம் இப்படி அவர் வந்து அந்த தாய் காவியத்தை எழுதியதற்கான காரணம் கூட இதுவாக இருக்கலாம். இது வந்து ரஷ்யாவில் நடந்த முடியாட்சி காலத்தில் நடந்த அப்படின்னு நாம சொல்லிவிட முடியாது. எப்பொழுதும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் இது நடந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் அவர் கார்கியே எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு அவருடைய நினைவில் வந்து இது பெரிய வெற்றி இல்லை அப்படின்னா கூட பல்வேறு உலக மொழிகள்ல இது மொழிபெயர்க்கப்பட்டதற்கான காரணமும் இதுவாகத்தான் இருக்கும். ஏன்னா அது அந்த ஒடுக்குமுறையை பேசுகின்றது. அந்த ஒடுக்குமுறையால் அந்த மக்கள் படக்கூடிய அந்த அவதியை பேசுகின்றது. நீதிமன்றங்கள் ஒருவருடைய கட்டுப்பாட்டில், சர்வாதிகார கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பொழுது அந்த நீதி என்பதே அங்கே இல்லாமல் போய்விடும் என்பதை பற்றி பேசுகின்றது. இது வந்து உலகம் முழுவதும் ஏதோ ஒரு வடிவில் நடந்து கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் இந்த மார்க்சிம் கார்கியினுடைய தாய் அப்படின்ற அந்த நாவல் மிகப்பெரிய அளவிற்கு எல்லா நாடுகளிலும் படிக்கப்படுகின்றது. அதை கலைஞர் அவர்கள் கவிதை நடையில் எழுதி நமக்கு படிக்க தந்திருக்கின்றார். அதை நாம் படித்து சுவைத்து அதனுடைய அந்த சாரத்தை புரிந்து கொள்கின்ற பொழுது நமக்குள்ளும் அந்த எழுச்சி ஒட்டிக்கொள்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதுவரை இத்தனை அத்தியாயங்களையும் பொறுமையாக கேட்ட தோழர்களுக்கு நன்றி. நன்றி நன்றி தோழர். இது தொடர்பா தோழர்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தாலோ இல்லை ஏதாச்சும் கேள்விகள் இருந்தாலோ தயவு செஞ்சு பகிர்ந்துக்கலாம். நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், உங்களை நான் ஸ்பீக்கராக மாற்றி விடுறேன். கனிமலை தோழர் கடந்த இதோட சேர்ந்து இது 9வது பகுதி. அனைத்து பகுதிகளிலும் வந்துட்டு கனிமலை தோழரோட விளக்கம், அந்த கவிதையும் அதற்குரிய விளக்கமும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இது தொடர்பாக உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு பகிர்ந்துக்கலாம். தோழர், எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தோழர். நீங்க அந்த ஆரம்பத்துல அந்த அந்த தாய் வந்து அந்த கைதி கூண்டுல வந்து நிக்கிறத வந்துட்டு எப்படி வந்து தொட்டிலோட இணைச்ச மாதிரி ஒரு கவிதை ஒண்ணு சொன்னதா சொன்னீங்க. அந்த கவிதை 2 வரி கவிதை எனக்கு மறுபடியும் இப்ப ஞாபகம் வரல. பட் ஆனா நீங்க அதை சொன்னப்போ ஒரு நிமிஷம் ரொம்ப அது மனசை தொட்ட மாதிரி இருந்தது. மறுபடியும் ஒருக்கா அந்த 2 வரி கவிதையை மட்டும் சொல்ல முடியுமா தோழர்? கண்டிப்பாங்க தோழர். பாவேல் வந்து நிற்க போகும் கைதி கூண்டையே பார்வையால் விழுங்கிக் கொண்டிருந்தாள் தாய். குழந்தையாக அவனை இட்டு தாலாட்டி கொஞ்சிய தொட்டில் போலவே அந்த கூண்டு ஆடிக்கொண்டிருந்தது. அவள் நினைவு 4 கால் பாய்ச்சலில் பின்னோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. ஆம், அப்படித்தான் தோன்றியது அவள் கண்ணுக்கும் நெஞ்ச புண்ணுக்கும். உயிரணிய பாவேல் அன்று ஊஞ்சல் ஆடினான் தாயிட்ட தொட்டிலில். இன்றவன் உயிரே ஊசலாடுகிறது ஜாரின் நீதிமன்ற தராசு தட்டினில். அதை முடிச்ச விதம், அந்த உயிரணைய தொட்டில் ஊஞ்சலாடினான், இன்றவன் உயிரே ஊஞ்சலாடுகிறது, அந்த வரிகள் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி கலைஞருடைய சொல்லாளுமை வந்துட்டு அப்படியே எங்கேயோ போய் நிக்குது தோழர். அதை எப்படி விளக்க அந்த கடைசி அந்த நிறைவு அத்தியாயங்கள். அதனாலதான் நான் வந்து அன்னைக்கு கூட உங்ககிட்ட சொல்லும் போது சரி நம்ம கடைசி பகுதியா நீங்க முடிச்சிடலான்றத சரி நம்ம அப்படி தனியாவே முடிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அது ரொம்ப முக்கியமா அந்த கடைசி 47ல இருந்து 51 அத்தியாயங்கள் ரொம்ப முக்கியமான பகுதிகள் அது ஒவ்வொன்றுமே. உண்மைதான் தோழர். அதே மாதிரி நிறைவுமே வந்துட்டு இது போன்ற கதைகளுக்கு எப்படி நிறைவு இருக்குமோ அதே மாதிரிதான் அதோட நிறைவும் இருக்கு. அது வந்து கார்கியோட இதுன்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த நிறைவோட கலைஞர் வந்துட்டு இந்த கடைசி ஒரு அத்தியாயத்துல மட்டும் நிறைய இடங்கள்ல வந்துட்டு சமகால அந்த திராவிட இயக்க வரலாற்றுகளோட பிணைஞ்சு எழுதி இருக்கிறது இன்னுமே ரொம்ப சிறப்பா இருக்கு தோழர். கண்டிப்பா கண்டிப்பா.
அது அவருடைய மிகப்பெரிய உழைப்பு. ஏற்கனவே சொன்னது போல அவர் வந்து 10 நாட்கள்ல எழுதினது இது. 10 நாட்கள். வாய்ப்பே இல்ல தோழர். 10 நாள்லாம் கொடைக்கானலில் மூக்க அழகிரி ஏற்பாடு செய்து கொடுத்த இல்லில் அமர்ந்து 10 நாட்களில் எழுதி முடித்தேன். 10 நாட்களுக்குள்ள இத்தனை உவமைகள், எவ்வளவு அழகான ஒரு நடை, அதுக்குள்ள வரலாறு. இல்ல நான் நெறைய கவிதைகள் எழுதுறதில்ல தோழர். எப்பயாவது ரொம்ப ரேரா எழுதுவோம். பட் ஆனா ஒரு கவிதை எழுதங்காட்டியுமே அத ஒரு ஒரு நாள்ல ஒரு 7, 8 தடவ மாத்தி எழுதி, அத ஒரு வடிவுக்கு கொண்டு வரங்காட்டியும் ஒரு பெரிய சிரமமா இருக்கு. நம்ம ஒரு பெரிய கவிஞர் இல்ல, கலைஞரோட ஒப்பிட முடியாது. இருந்தாலும் கவிதை எழுதுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. நெறைய மாற்றங்கள் தேவைப்படலாம். ஒரு சில சமயம்லாம் சொல்லுவாங்க. சில கவிஞர்கள்லாம் ஒரே வார்த்தைக்காக வருஷக்கணக்குல காத்திருந்தாங்கங்கிற மாரி. அ அந்த வகையில வந்துட்டு ஒரு பெரிய காவியத்த கவிதை நடையில குடுக்கறதுக்கு வெறும் 10 நாள் எடுத்துக்கிறதுங்கிறதெல்லாம் கலைஞர் ஒருவரால மட்டுமே முடியக்கூடிய காரியம். அது வந்து அவரு அம் அந்த சிறைச்சாலையில இருக்கும் பொழுது, அந்த பாளையங்கோட்டை சிறையில இருக்கும் பொழுதே இது அவருடைய மனத்தில் இருந்ததாகவும், அது ரொம்ப வருஷமா அவர் போட்டுக்கிட்டே இருந்தாரு அப்படின்ற ஒரு செய்திய கூட நாம படிச்சிருப்போம்னு நெனைக்கிறேன். ஆனாலும் 10 நாட்கள் எழுதுறது ரொம்ப சிரமமான ஒரு செய்தி தான். கனிமொழி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர். அதாவது அ இந்த மனநிலை, இந்த மைண்ட் செட் பண்றது இதெல்லாம் நம்ம இந்த கவிஞர்கள், எழுத்தாளர்கள்லாம் ரொம்ப சொல்லுவோம்ல. ஆனா கலைஞருக்கு அப்படியெல்லாம் கிடையாது. எழுதணும்னு நெனச்சா எப்ப வேணாலும் உடனே எழுதிருவாராம். அவர் உட்கார்ந்தா போதும் எழுதிருவாரு அப்டின்னாங்க. அதுவே எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. நான் தான் நெனச்சுக்கிட்டேன். நம்மலாம் வந்து எழுத்தாளர்லாம் சொல்லக்கூடாது. ஒரு 1/2 பக்கம் எழுதுறதுக்கு எனக்கு தோணல, அது பண்ணல, இது பண்ணலன்னு சொல்லிட்டு இருப்போம். அவர் எப்ப வேணாலும் உட்கார்ந்த உடனே எழுதிருவாரு அப்டின்றது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. அந்த செய்திய கேட்கும்போது. உண்மதான் தோழர். நம்ம நம்ம ஆங்கிலத்துல கூட அந்த செயின் ஆஃப் தாட்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா? அது ம். அது அது அவ்வளோ ஈஸியா வராது. அதுவும் குறிப்பா வந்துட்டு ஒரு ஒரு கதையே அப்படியே கவிதையா மாத்துறதுங்கிறது ஈஸியும் கிடையாது. கண்டிப்பா. அது உட்கார்ந்த இடத்துல வேற எத்தனை நிகழ்வு இல்ல அவருக்குள்ள எவ்வளவு பிரஷர் இருக்கும் இல்ல ஈஸியும் இல்லை இல்லையா? இப்ப நமக்கு ம். சும்மா எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை போனா கூடவே அன்னைக்கு நம்ம மனநிலையே வேற மாரி இருக்கு. கண்டிப்பா. ஆனா அவருக்கு இருந்த ப்ரெஷர்ல இத்தனை எழுதுறதுங்கிறது சாதாரண காரியம் இல்ல. ஓகே. தோழர்கள் வேற யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா தயவு செஞ்சு பகிர்ந்துக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? இது வந்து இப்ப நீங்க இந்த மார்க்சும் கார்கேனுடைய தாய் காவியத்த படிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வித்தியாசமே தெரியாது. அதாவது அவர் அப்படியே எடுத்து எழுதியிருப்பாரு. நான் முதல்ல கலைஞரது தான் படிச்சேன். அதுக்கப்புறம் தான் நாவல் போய் படிச்சேன். ம். அதாவது அந்த முக்கியமான சாரும், கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துருவாரு. அத அப்படியே ஸ்ட்ரா போட்டு உரியிற மாதிரி உங்களுக்கு அது எப்படி அவரால செய்ய முடிஞ்சதுன்னு இப்ப கூட வியப்பு. அந்த அளவுக்கு ஊன்றி படிச்சிருக்கிறாரு. நெறைய தடவ படிச்சிருக்கிறாரு. அப்பதான் அவரால இந்த ஃப்ளோ வந்து கண்டிப்பா வர முடியும். உண்மைதான். அத 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 விளக்கி இருக்கிறாரு. அதாவது படிச்சிருக்காரு. அத எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறார் அப்படிங்கிறதும் ரொம்ப இது இல்ல ம். தோழரா. அந்த அந்த நாவல படிக்கும்போது எனக்கு டிஃபரன்ஸே தெரியல. இது இது எப்படி நான் நெனச்சேன் சரி இவரு வந்து கொஞ்சம் நடைக்காக கொஞ்சம் இங்க அங்க விட்டுருக்கலாம். அப்படி எழுதியிருக்கலாம்னு நெனச்சு அந்த நாவல படிச்சா, அத அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறார். அந்த சாரம் வந்து அப்படியே இருக்கு தாய் காவியத்துல. புரியுது தோழர். ஓகே. தோழர்கள் உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இல்ல அப்படின்னா, ஒரே ஒரு சிறிய நன்றி உரையோட இத முடிச்சுக்கலாம். ஆம். ஓகே. பொதுவாகவே கவிதைகளை விளக்குறது அப்படிங்கிறது வந்துட்டு, ரொம்பவே கடினமான காரியம் தோழர். அ அதிலும் கவிதை நடையில் அமர்ந்த ஒரு பெரிய காவியத்தை சுவாரஸ்யம் குறையாம, அ அந்த கதையில வர பல இடங்கள்லயும், அ அந்த நிகழ்வுகளையும் திராவிட இயக்க வரலாற்றோட இணைத்து விளக்குறது என்பது இன்னுமே பெரிய சிரமமான காரியம். அதற்கு ஆப்வியஸா கலைஞரோட பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னாலும், உங்களோட பங்கும் அதுல ரொம்ப நெறையா இருக்கு. அதுல உங்களோட உழைப்பு நெறையா தெரியுது தோழர். அத ரொம்பவே நீங்க சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அ உங்க அ அதாவது இந்த காவியம் வந்து மகிழ்ச்சியான முடிவு இல்லாமல் இருக்கலாம். அ ஆனால் இத்தனை நிகழ்வா உங்களோட கலந்து, அ உங்களோட வாசிப்பை அ கேட்டதுங்கிறது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு. அப்படித்தான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஆனா நீங்க சொன்னது வந்து வெறும் மகிழ்ச்சியா இல்லாம, இது ஒரு எழுச்சியாவும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆ எல்லாருக்கும் இது எழுச்சியாவும் இருக்கும் அப்படிங்கிற அ ஒண்ண சொல்லிக்கிட்டு, அ மிகவும் நன்றி.
இங்க இன்னொன்னு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட இந்த நிகழ்வுன்னு இல்லாம, இதற்கு முதல்லயுமே பல நிகழ்வுகளிலும் இங்கு இணைந்திருக்கிற தோழர்கள் ராம், ஆதினிவேல் பாரி, இன்னும் பல தோழர்கள் இதற்கு முன்னாடி நிகழ்வுகளையும் கலந்து நமக்கு தொடர்ந்து உற்சாகமும், ஊக்கமும் கொடுத்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கும் ஒரு சிறப்பு நன்றி. நன்றிங்க நன்றி. தோழர். மிக்க நன்றி. நன்றி. நன்றி தோழர்.